ஆஹ் இன்றைய பாடத்திட்டம் நாங்கள் இப்போது கலந்துரையாட இருக்கின்ற பாடம் நிதியியல் நிறுவனங்களுடைய முகாமைத்துவம் என்பதாகும். நான் இந்த பாடத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னர் இந்த பாடத்தோடு அல்லது இந்த விரிவுரைகளோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களை உங்களுக்கு குறிப்பிட்டு அதற்கு பின்னர் நான் இந்த பாடத்திட்டத்துக்குள் அல்லது இன்றைய பாடத்துக்குள் நுழையலாம் என்று நினைக்கிறேன். உண்மையிலே எல்லாவற்றுக்கும் முன்னர் என்னை நான் அறிமுகப்படுத்திக் கொள்வது சிறப்பானது என்று நினைக்கிறேன். எனது பெயர் ஸ்ரீதரன். நான் மத்திய வங்கியினுடைய பிரதிப்பணிப்பாளராக கடமையாற்றுகிறேன். ஆங்கிலத்திலே இந்த குறிப்பிட்ட பாடத்தை நிதியியல் நிறுவனங்களுடைய முகாமைத்துவம் என்கின்ற பாடத்தினுடைய ஆங்கிலத்தையும் நான் தான் வழமையாக எடுப்பதுண்டு. அந்த வகையிலே இந்த முறை இலங்கை வங்கியாளர் நிறுவனத்தினுடைய நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் என்னை அணுகி இதனுடைய தமிழ் பாடப்பரப்பை ஆரம்பிக்குமாறு கேட்டிருந்தனர். அந்த அடிப்படையிலே நான் இந்த தமிழிலே இந்த பாடத்தினை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். இதிலே வரக்கூடிய தமிழிலே ஆரம்பிக்கலாம் என்று நினைத்திருக்கிறேன். ஸோ இந்த பாடத்தை பற்றி நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், இந்த பாடம் ஒரு விருப்பத்துக்குரிய பாடத்தேர்வாக காணப்படுவதுடன் இந்த பாடத்திலே பல்வேறு உபதலைப்புகள் காணப்படுகின்றன. நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் கம்பெனிகளுடைய கூட்டுணைப்பு பற்றிய விடயங்கள், வியாபார நிறுவனங்களுக்கு அல்லது நிதி சார்ந்த நிதியியல் வியாபார நிறுவனங்களுக்கு எவ்வாறு அதாவது உரிமங்களை வழங்குவது என்பது தொடர்பான விடயங்களையும், ஒரு கம்பெனியினுடைய பங்குதாரர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள், அவர்களுடைய கடமைகள் என்ன, அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன என்பது பற்றியும், மற்றும் ஒரு நிதியியல் நிறுவனத்தினுடைய அல்லது நிதியியல் குழுமம் அல்லது நிறுவனங்களுடைய அமைப்பியல் எவ்வாறு அமைந்து காணப்படுகிறது என்பது பற்றியும், அதனைத் தொடர்ந்து நிதியியல் அறிக்கையிடல் மற்றும் பகுப்பாய்வு என்பது தொடர்பான விடயங்களையும், அந்த பகுப்பாய்வு நிதியியல் பகுப்பாய்வோடு இணைந்ததாக நிதியியல் நிறுவனங்களுடைய கணக்காய்வு நடைமுறைகள் என்பது பற்றிய விடயங்களையும், அதனைத் தொடர்ந்து இணங்குவித்தல் அல்லது கம்ப்ளைன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், இணங்குவித்தல் என்பது தொடர்பான விடயங்கள் சார்ந்த பாடப்பரப்பினையும், அதனைத் தொடர்ந்து கம்பெனி ஆளுகை என்பது கோர்ப்பரேட் கவர்னன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற கம்பெனி ஆளுகை தொடர்பாக கம்பெனி பணிப்பாளர்களுக்கு அல்லது பணிப்பாளர் சபைக்கு இருக்கக்கூடிய பண்புகள் என்ன, அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் என்ன என்பது பற்றியும் இந்த விடயத்திலே கம்பெனி ஆளுகை என்கின்ற விடயத்திலே கலந்துரையாடப்படும். அதனைத் தொடர்ந்து நிதியியல் மோசடிகள் என்கின்ற விடயம் பற்றியும் பொதுவாக ஆராயப்படும். நிதியியல் மோசடிகள் என்பது அதாவது உலகளாவிய ரீதியிலே இடம்பெற்ற பாரிய அளவிலான நிதியியல் மோசடிகள் என்னென்ன, அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்னென்ன என்பது பற்றி அந்த விடய பரப்புக்குள்ளே நாங்கள் கலந்துரையாடுவதாக இருப்போம். அதனைத் தொடர்ந்து கம்பெனியினுடைய உபாய திட்டமிடல், ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் என்று சொல்வார்கள், உபாய திட்டமிடல்கள் என்பது பற்றியும், கம்பெனியுடைய தொலைநோக்கு எவ்வாறு தீர்மானித்துக் கொள்வது, அதனுடைய பணிப்பெருமானங்கள் என்ன என்பது பற்றிய விடயங்கள் இந்த உபாய திட்டமிடல் என்பது தொடர்பான பிரிவுக்குள்ளே பார்க்கப்படும். இந்த பாடவிதானத்தினுடைய இறுதி பகுதியாக அல்லது இறுதிக்கு முதல் பகுதியாக
கம்பெனியினுடைய அதாவது நிதியியல் நிறுவனங்களுடைய இடர்நேர்வு முகாமித்துவம் பற்றி பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்படும். அதனைத் தொடர்ந்து ஒடுக்கி விடுதல், லிக்விடேஷன்ஸ், ஒடுக்கி விடுதல் என்பது பற்றிய விடயங்களையும் நாங்கள் இந்த பாடவிதானத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த பாடவிதானத்தை இந்த நிதியியல் நிறுவனங்களுடைய முகாமைத்துவம் என்கின்ற பாடவிதானத்துக்குள் இவ்வாறான தலைப்புகள் காணப்படுகின்றன. இன்றைய இந்த வகுப்பிலே நான் இந்த பாடவிதானம் தொடர்பான ஒரு அறிமுகத்தையும், அதாவது நிதியியல் நிறுவனங்கள் என்றால் என்ன, இந்த நிதியியல் நிறுவனங்களுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த நிதியியல் நிறுவனம் சமூகத்துக்கு என்ன கடப்பாடுகளை ஆற்றுகின்றது என்பது தொடர்பான ஒரு அறிமுகத்தினை பற்றி கலந்துரையாட இருப்பதுடன், அதனைத் தொடர்ந்து இந்த நிதியியல் நிறுவனத்தினுடைய கூட்டிணைத்தல் பற்றியும், இந்த கூட்டிணைத்தல் தொடர்பாக கம்பெனி சட்டத்திலே காணப்படக்கூடிய பல்வேறு வரைமுறைகள் பற்றியும் நாங்கள் இந்த இடத்திலே கலந்துரையாட இருக்கின்றோம். ஆரம்பத்திலே நான் இந்த நிதியியல் நிறுவனங்கள் என்றால் என்ன, இந்த நிதியியல் நிறுவனங்கள் என்ன தேவைக்காக எங்களுக்கு பயன்படுத்தப்பட இருக்கின்றது, அல்லது நிதியியல் நிறுவனங்களுடைய முக்கியத்துவம் என்ன என்பது பற்றி பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். உண்மையிலே ஒரு பொருளாதாரத்திலே அல்லது ஒரு சமூகத்திலே இருக்கின்ற ஒரு சாதாரண பொதுமக்கள் தங்களுடைய அன்றாட கருமங்களை ஆற்றுவதிலிருந்து அந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய அல்லது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய பேரண்ட பொருளாதார மாறிகளை பேணுவது வரையான விடயங்களுக்கு இந்த நிதியியல் நிறுவனங்கள் என்பது முக்கியத்துவம் உடையதொன்றாக காணப்படுகிறது. நாங்கள் இதை எவ்வாறு மிக இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னால், உதாரணமாக ஒருவர் காலையிலே எழுந்து தன்னுடைய கடமைகளை ஆற்றத் தொடங்குகின்ற போது அவர் கடைக்கு போய் பொருட்களை, பானையோ அல்லது பாலையோ அல்லது பேப்பர் என்கின்ற தமது அன்றாட பொருட்களை வேண்டுகின்ற போது அதிலிருந்து இந்த என்ன தொடங்குகிறது என்றால், அவர் வேண்டுகின்ற போது அதற்கு பதிலாக பணத்தை கொடுக்கின்றார். அவ்வாறு அவர் அந்த பணத்தை கொடுக்கின்ற போது அதை பெற்றுக்கொண்ட கடைக்காரர் என்ன செய்வார் என்று சொன்னால், அந்த பணத்தை தன்னுடைய பொருட்கொள்வனவுக்கோ அல்லது மேலதிகமாக பணம் இருந்தால் அதனை நிதியியல் நிறுவனங்களிலே வைப்பு செய்வார். ஆகவே இந்த சாதாரண பொதுமக்களுடைய பண கொடுக்கல் வாங்கல்களில் இருந்து இந்த நிதியியல் நிறுவனத்தினுடைய முக்கியத்துவம் என்பது ஆரம்பிக்கின்றது. அதாவது இந்த பணக்கொடுக்கல் வாங்கல்களை தேவையான பணத்தினை அச்சிட்டு வழிகின்ற மத்திய வங்கியாக இருந்தாலும் சரி, அல்லது மேலதிக பணத்தினை அந்த குறிப்பிட்ட வியாபார நிறுவனத்தின் உரிமையாளர் தன்னுடைய மேலதிக பணத்தினை கொன்றே வைப்பு செய்வதற்கு தேவைப்படுகின்ற வங்கிகளாக இருந்தாலும் சரி, வங்கிகள் அல்லது நிதி நிறுவன ஏனைய நிதி கம்பெனிகளாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த கடைக்காரர் தன்னுடைய வியாபாரத்தினை பெருக்குவதற்கு தேவைப்படுகின்ற கடன்களை பெற்றுக்கொள்வதற்காக இருந்தாலும் சரி, இவ்வாறு பல்வேறுபட்ட நடவடிக்கைகளிலே அல்லது இந்த பணக்கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்கும் பணக்கொடுக்கல் வாங்கல்களோடு சார்ந்த நிதியியல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் ஒரு பொருளாதாரத்திலே நிதியியல் நிறுவனங்கள் என்பது முக்கியத்துவம் உடையதாக காணப்படுகிறது. சாதாரணமாக பணக்கொடுக்கல் வாங்கல்கள் என்று மட்டுமில்லை, ஒரு பொருளாதாரத்தினுடைய பேரண்ட பொருளாதார மாதிரிகளான விலை உறுதிப்பாடு மற்றும் பொருளாதார வளர்ச்சி என்பவற்றை மேற்கொண்டு செல்வதற்கும் கூட இந்த பணத்தினுடைய இந்த நிதியியல் நிறுவனங்கள் மிக அவசியமாக காணப்படுகின்றது. எவ்வாறென்று கேட்டீர்களாக இருந்தால், மத்திய வங்கி தன்னுடைய நாணய கொள்கை முடிவுகளை எடுத்து அந்த நாணய கொள்கை முடிவுகளை அதாவது கருவிகளை பயன்படுத்தி சில விடயங்களை செய்கின்ற, வட்டி வீதங்களை அல்லது திரவத்தன்மையினை தீர்மானிக்கின்ற போது
இந்த நாணய கொள்கை விடயங்கள் உண்மை பொருளாதாரத்தை சென்றடைவதற்கு இந்த நிதியியல் நிறுவனங்கள் பெரும் பங்காற்றுகின்றன. நிதியியல் நிறுவனங்களின் ஊடாகத்தான் இந்த மத்திய வங்கியினால் எடுக்கப்படுகின்ற நாணய கொள்கை விடயங்கள் பரிமாற்றம் அடையப்பட்டு உண்மை பொருளாதாரத்துக்கு அல்லது மெய்ப்பொருளாதாரத்துக்கு மாற்றப்படுகின்றன. ஆக அந்த அடிப்படையிலும் கூட இந்த நிதியியல் நிறுவனங்கள் என்பது முக்கியத்துவமுடையதாக காணப்படுகின்றது. ஆக ஒரு பொருளாதாரத்திலே சாதாரண பணக்கொடுக்கல் வாங்கல்களிலே இருந்து பொருளாதாரத்தின் மிகப்பெரிய பேரண்ட பொருளாதார மாதிரிகளினை பேணுவதற்கும் கூட இந்த நிதியியல் நிறுவனங்கள் முக்கியத்துவமுடையதாக காணப்படுகின்றன. நீங்கள் இந்த நிதியியல் நிறுவனங்கள் எவ்வாறு நிதியியல் நிறுவனங்கள் முக்கியத்துவம் உடையதாக காணப்படுகின்றன என்று நான் விளங்கப்படுத்துவதில் இருந்து கூட நீங்கள் ஒரு கேள்வியினை கேட்கலாம். நிதியியல் நிறுவனங்கள் என்றால் என்ன? அதாவது நிதியியல் நிறுவனங்கள் என்பது பொதுவாக நிதியியல் இடையீட்டு செயற்பாடுகளை மேற்கொள்பவர்களையும். நிதியியல் இடையீட்டு செயற்பாடு என்றால் என்ன? நிதியியல் இடையீட்டு செயற்பாடு என்பது ஒரு பொருளாதாரத்திலே பணத்தை மிகையாக கொண்டிருக்கின்ற சேமிப்பாளர்களிடமிருந்து பணத்தினை பெற்று பணத்துக்கு பற்றாக்குறையை எதிர்நோக்குகின்ற கடன்படுனர்களுக்கு அந்த பணத்தினை கடன்களாக கொடுக்கின்ற செய்கை, அதாவது செய்முறையினை செய்கின்ற ஒரு தரப்பினை நிதியியல் இடையீட்டு செயற்பாட்டாளர்கள் என்று சொல்லலாம். பொதுவாக இந்த நிதியியல் இடையீட்டு செயற்பாடுகளிலே அனுமதி அளிக்கப்பட்ட வங்கிகளும் அனுமதி அளிக்கப்பட்ட நிதி கம்பெனிகளும் ஈடுபடுகின்றன, சட்டபூர்வமாக ஈடுபடுகின்றன. இவ்வாறாக இந்த நிதியியல் இடையீட்டு செயற்பாடுகளிலே ஈடுபடக்கூடிய நிறுவனங்களில் இந்த நிதியியல் நிறுவனமாக கருதப்படுகிறது. இது ஒரு தரப்பினர். இரண்டாவது தரப்பினர் இந்த நிதியியல் சேவைகளை வழங்குபவராக காணப்படுகின்றனர். யார் அந்த நிதியியல் சேவைகளை வழங்குகின்ற தரப்பினர் என்று கருதினீர்களாக இருந்தால், பொதுவாக நாங்கள் இன்றைக்கு நம்முடைய அன்றாட கொடுக்கல் வாங்கல்களிலே காசுக்கு பதிலாக காசட்டைகளை அல்லது பண அட்டைகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம். கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு என்று சொல்லுகிறோம். வரவு அட்டைகள் அல்லது கடன் அட்டைகள் என்று சொல்லக்கூடிய கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அவ்வாறு டெபிட் கார்டுகளை அல்லது கிரெடிட் கார்டுகளை அட்டைகளை நாங்கள் பயன்படுத்துகின்ற போது அவை சாதாரணமாக பண கொடுக்கல் வாங்கல்கள் மாதிரி நேரடியாக தொடர்படுபவை அல்ல. உண்மையிலே என்னன்னு சொன்னால், நீங்கள் இந்த கார்டை ஒரு வங்கி உங்களுக்கு வழங்குவதாக இருக்கும். அவ்வாறு இந்த அட்டையை, கடன் அட்டையை ஒரு வங்கி உங்களுக்கு வழங்கி இருக்குமாக இருந்தால், அந்த அட்டையை நீங்கள் கொண்டு போய் வியாபார நிறுவனத்திலே பொருட்களை வாங்குகின்ற போது கொடுக்கின்ற போது அதை உண்மையிலே அவர் அதை ஸ்வெப் பண்ணி அதில் அந்த அட்டையிலே இருந்து பணத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற போது அது தொடர்பான தகவல்கள் பொதுவான ஒரு ஆளிக்கு மாற்றப்பட்டு அந்த ஆளியிலே இருந்த அந்த குறிப்பிட்ட வாடிக்கையாளருடைய கணக்குக்கு வங்கியினுடைய பணம் வைப்பு செய்யப்படும். பின்னர் அந்த வங்கி அந்த பொருட்களை வாங்கி எங்களுடைய கணக்கிலிருந்து அந்த காசினை பெற்றுக்கொள்ளும். ஆகவே இது தொடர்பான பல்வேறுபட்ட அல்லது இதனோடு இணைந்த பல்வேறுபட்ட சேவைகளை வழங்குகின்ற நிறுவனங்களாக நிதியியல் சேவை நிறுவனங்கள் காணப்படுகின்றன. அது தவிர உண்மையிலே நிதியியல் சேவை நிறுவனங்கள் என்பதனுள் மிக எளிய உதாரணம் ஒன்றை பார்ப்போமாக இருந்தால், வங்கிகளிலே காசோலை வைக்கின்ற போது இந்த காசோலையினை மாற்றம் செய்கின்ற செயற்பாட்டிலே பல்வேறுபட்ட நிறுவனங்கள் காணப்படுகின்றன. ஆகவே இந்த நிறுவனங்கள் எல்லாம் எவ்வாறு செயற்படுகின்றன, இத்தகைய நிறுவனங்கள் எல்லாம்
நிதியியல் சேவை வழங்குனர்களாக கருதப்படுகின்றனர். இந்த நிதியியல் சேவை வழங்குனர்களும் நிதியியல் நிறுவனங்களின் ஒரு பகுதியாக கருதப்படுகின்றன. அதைவிட இந்த நிதியியல் சேவை நிறுவனங்கள் மற்றும் நிதியியல் இடையீட்டாளர்கள், வங்கி அல்லது நிதி கம்பெனிகள் போன்ற நிதியியல் இடையீட்டாளர்களை கட்டுப்படுத்தி மேற்பார்வை செய்கின்ற மத்திய வங்கியும் ஒரு நிதியியல் நிறுவனமாக கருதப்படுகிறது. இந்த அடிப்படையிலே இந்த நிதியியல் நிறுவனம் என்பதனுள் மத்திய வங்கி, வங்கிகள், நிதி கம்பெனிகள் போன்ற நிதியியல் இடைச்சேற்பாட்டாளர்கள் மற்றும் ஏனைய நிதியியல் சேவை வழங்குனர்கள் என்பவர்கள் இதற்குள் உள்ளடங்குவர்களாக காணப்படுவர். உண்மையிலே நிதியியல் சேவை வழங்குனர் என்பதற்குள் பல்வேறுபட்ட தரப்பினர் உள்ளடங்கப்படும். ஒரு யூனிட் ட்ரஸ்ட் கம்பெனி, அதாவது நம்பிக்கை அலகு பொறுப்புடைமையாளர்கள் கூட இந்த நிதியியல் சேவை வழங்குனர்களுக்குள் வழங்குவோம். குத்தகை தொழில் கம்பெனிகளுடைய அவர்களுடைய சேவைகள் கூட இந்த நிதியியல் சேவை வழங்குனர்களுக்குள்ளே உள்ளடங்கப்படும். இவ்வாறு நிதியியல் சேவை வழங்குனர்கள் என்பதனுள் பல்வேறுபட்ட காப்புறுதி கம்பெனிகளும் கூட நிதியியல் சேவை வழங்குனர்களின் ஒரு பகுதியாக கருதப்படுது. இவ்வாறு பல்வேறுபட்ட தரப்பினர் இந்த நிதியியல் சேவை வழங்குனர்களாக அல்லது நிதியியல் நிறுவனங்களாக கருதப்படுகின்றனர். ஆக இந்த நிதியியல் நிறுவனங்கள் அனைத்தும் ஒரு பொருளாதாரத்தினுடைய பொருளாதார செயற்பாடுகளை கொண்டு நடத்துவதற்கு அவசியமானவர்களாக காணப்படுகின்றனர். இதிலே நீங்கள் இன்னும் ஒன்றை புரிந்து கொள்ளலாம். இந்த நிதியியல் நிறுவனங்களுடைய அல்லது நிதியியல் செயற்பாட்டாளர்களுடைய முக்கியத்துவத்தை அண்மையிலே COVID-19 பிரச்சனையை நாங்கள் எதிர்கொண்ட போது மிக உயர்ந்த அளவிலே நாங்கள் அதை உணர்ந்தவர்களாக காணப்பட்டோம். உண்மையிலே என்னென்னு சொன்னால், வங்கிக்கு நேரடியாக போக முடியாத ஒரு சூழ்நிலையிலே பல்வேறுபட்ட கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு, அதாவது நிகழ்நிலை கொடுக்கல் வாங்கல், ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ்களை செய்வதற்கு எங்களுக்கு வங்கிகளுடைய நிதியியல் நிறுவனங்களுடைய பங்களிப்பு மிக அவசியமாக தேவைப்பட்டது. அதாவது அதைவிட கடனுக்கு வேண்டுவதற்கு பொருட்களை, கடன் அட்டைகள் போன்றவற்றினுடைய பாவனையும் அதிகரித்து காணப்பட்டது. ஆகவே இந்த நிதியியல் நிறுவனங்கள் என்பது ஒரு சமூகத்திலே மிக அவசியமாக தேவைப்படுத்தப்படுகிற ஒரு தரப்பினராக காணப்படுகிறது. ஆக நாங்கள் இப்போது இந்த நிதியியல் நிறுவனங்களுடைய என்றால் என்ன, இந்த நிதியியல் நிறுவனங்களுடைய முக்கியத்துவம் என்ன என்று பார்த்தோம். அடுத்ததாக இந்த நிதியியல் நிறுவனங்களுடைய பிரதானமான தொழிற்பாடு என்ன, இது அடுத்து ஒரு கேள்வி வரும். ஓகே, நிதியியல் நிறுவனங்கள் என்றால் என்ன என்று பார்த்து விட்டீர்கள். நிதியியல் நிறுவனங்களுடைய அடுத்த கட்ட என்றால் என்ன என்று பார்த்து விட்டீர்கள். அடுத்த கட்டமாக எங்களுக்கு எழுப்பப்பட இருக்கின்ற வினா, நிதியியலினுடைய பிரதான செயற்பாடுகள் என்ன? உண்மையிலே இதனுடைய பிரதான செயற்பாடுகளிலே மிகவும் முக்கியமாக காணக்கூடிய செயற்பாடு அதாவது சேமிப்பு தரப்பினர்களுக்கும் கடன் பெற்றுக்கொள்ளக்கூடிய தரப்பினர்கள், கடன்படும் தரப்பினர்களுக்கும் இடையிலான வெவ்வேறுபட்ட விருப்பங்கள் அல்லது தேவைகளுடைய அளவுகளின் பொருத்தப்பாட்டினை உருவாக்குவது என்பது இந்த நிதியியல் நிறுவனங்களுடைய ஒரு மிக முக்கியமான பணியாக காணப்படுகிறது. அதாவது சைஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்வார்கள். அதாவது அளவினை அளவுகளிலே பொருத்தப்பாட்டினை உருவாக்கி கொள்வது. இதை எவ்வாறு மிக மிக எளிமையாக விளங்கிக் கொள்வதாக இருந்தால், இந்த நிதி செயற்பாட்டாளர்களுடைய பிரதான பணி என்று நான் விளங்கப்படுத்திக்கலே சொன்னேன். நிதி செயற்பாட்டாளர்கள் சமூகத்திலே அல்லது ஒரு பொருளாதாரத்திலே காணக்கூடிய நிதி மிகையினை கொண்ட சேமிப்பு தரப்பினரிடமிருந்து பணத்தினை பெற்றுக்கொண்டு
கடன் பெறுகின்ற அல்லது கடன்பட வேண்டிய தரப்பினர்களுக்கு, கடனை எதிர்பார்க்கிற அல்லது பணத்தேவை உள்ள தரப்பினர்களுக்கு அவற்றை கடனாக கொடுக்கின்ற சேவையினை வழங்குகிறது என்று சொல்லுகிறோம். ஆனால் நடைமுறையிலே இதிலே நிறைய பிரச்சனைகள் காணப்படும். இந்த நடைமுறையிலே என்ன பிரச்சனை என்று சொன்னால், முதலாவது இதனுடைய அளவின் பொருத்தப்பாட்டினை உருவாக்குவது என்பது மிகப்பெரிய பிரச்சனை. உதாரணமாக என்ன எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், எக்ஸ் என்கின்ற நபர் அவருடைய நிதி மிகையாக இருக்க போகிறது ஒரு 1000 ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் Y என்கின்ற நபருக்கு 5000 ரூபாய் பணம் தேவைப்படுகிறது. இங்கே Z என்கின்ற நபரிடம் 4000 ரூபாய் பணம் அதிகமாக காணப்படுகிறது. ஆக இங்கு இவர்கள் நேரடியாக தொடர்பட முடியாது. ஏனென்றால் இவர்களுடைய மிகை பணமும் அவர்களுக்கு மற்றவருக்கு தேவையான பற்றாக்குறையாக இருக்கின்ற பணம் அல்லது தேவையாக காணப்படுகின்ற பணத்தினுடைய அளவும் வேறுபட்டதாக காணப்படுகிறது. அதாவது ஒரு தரப்பினரிடம் 1000 ரூபாய் இருக்கிறது, இன்னொரு தரப்பிடம் 4000 ரூபாய் இருக்கிறது, இன்னொரு தரப்புக்கு 5000 ரூபாய் தேவையாக இருக்கிறது. இந்த இடத்திலே தான் நிதியியல் நிறுவனங்களுடைய அந்த பிரதான செயற்பாடு வகிபாகம் வகிக்கிறது. என்ன எவ்வாறு என்று சொன்னால், இந்த மிகையாக இருக்கக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட பல்வேறு தரப்பினரிடம் காசை பெற்றுக்கொண்டு நிதி தேவைப்படுகின்ற பல்வேறு தரப்பினருக்கு அந்த காசனை வழங்கும். ஆக அதாவது அதனுடைய அளவு பொருத்தப்பாட்டின்மையை நீக்குகிறது. எவ்வாறு நீக்குகிறது என்று சொன்னால், இங்கே 4000 ரூபாய் தேவையாக இருக்கிறவரும் 1000 ரூபாய் தேவையாக இருக்கிறவர்கிட்டையும் இருந்து பணத்தை பெற்று அந்த 5000 ரூபாய் என்ற மொத்த பணத்தை பெற்று அளவினை பெற்று 5000 ரூபாய் தேவையானவருக்கு கொடுக்கிறது. ஆகவே இங்கே ஒரு அளவின் பொருத்தப்பாட்டினை இந்த நிதியியல் நிறுவனங்கள் உருவாக்குகின்றன. இது அதனுடைய முதலாவது பிரதான பங்காக காணப்படுறது. அதாவது அளவு பொருத்தப்பாட்டினை உருவாக்குவது என்பது அதனுடைய முதலாவது பண்பு செயற்பாடாக காணப்படுகிறது. அதாவது ஒரு பொருளாதாரத்திலே காணப்படுகின்ற மிகைக்கும் பற்றாக்குறைக்கும் இடையிலான ஒரு அளவு வேற்றுமையை அல்லது அளவு பொருத்தப்பாட்டினை உருவாக்குவது அதனுடைய முதலாவது செயற்பாட்டாக காணப்படுகிறது. அடுத்தது முதிர்வு பொருத்தப்பாட்டினை உருவாக்குவது. நாங்கள் அதே உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம், இல்லாட்டி இன்னொரு உதாரணத்தை எடுக்கலாம். ABC என்கின்ற 3 நபர்களிடம் தலா 3000 ரூபாய் படி காசு இருக்கின்றது. ஆனால் இந்த 3 நபர்களும் வெவ்வேறு முதிர்வு காலத்திலே பணத்தை மீள தேவைப்படுத்துபவர்களாக காணப்படுகிறது. அதாவது Aக்கு 6 மாத கால பகுதியிலே அந்த காசு மீள வேண்டும், மீள தனக்கு தேவையாக இருக்கிறது. அதே நேரம் பியை பொறுத்தவரையிலே பிக்கு அந்த காசு 1 வருடத்திலே தேவையானதாக இருக்கும். சியை பொறுத்தவரையில் அந்த சிக்கு அந்த பணம் 2 வருடத்திலே பெற்றுக்கொண்டால் போதுமானதாக இருக்கும். ஆகவே இங்க வெவ்வேறு முதிர்வு காலத்திலே பணம் மீள தேவைப்படுபவர்களாக காணப்படுகிறது. அதே நேரம் இந்த பணத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த எக்ஸுக்கு இந்த பணம் தேவையாக இருக்கிறது. அவருக்கு ஒரு 4000 ரூபாய் தேவையாக இருக்கிறது. ஆனால் அவர் இதிலே மீளச் செலுத்த முடியும் ஒரு 3 வருஷ காலப்பகுதியிலே தான் அவர் இதை மீளச் செலுத்தக்கூடிய எளிமை கொண்டவராக காணப்படுகிறது. ஆக வங்கி என்ன செய்யும் என்னன்னு சொன்னா, இந்த முதிர்வு பொருத்தப்பாட்டின்மையினை அது இணங்குவிக்க முற்படுகிறது. எவ்வாறு இணங்குவிக்க முற்படுகிறது என்று சொன்னால், இந்த 6 மாதம் தேவைப்படுவர்களும் 1 வருடம் தேவைப்படுவார், 2 வருடத்தில் இவர்களிடமிருந்து பணத்தை பெற்று இந்த 5 வருடம் தேவையானவோ 3 வருடம் தேவையானவருக்கு அந்த பணத்தை கொடுத்து விடுகிறது. பிறகு என்ன செய்யும் என்று சொன்னால், பணத்தை வெவ்வேறுபட்ட தரப்பினரிடம் இருந்து பெற்று அதனை இவர்களுக்கு மீளச் 6 மாதத்திலே இன்னொருடமிருந்து பெற்று இவருக்கு மீளச் செலுத்திவிட்டு அந்த 3 வருடம் தேவையானவருக்கு அப்படியே கடனை கொடுத்தபடி இருக்கும். ஆகவேதான் இந்த இடத்திலே நான் ஒரு குறிப்பிட்ட கேள்வி ஒன்று அடிக்கடியிலே வினாவிலே வருவது, அதாவது வினாத்தாளிலே அடிக்கடி வருவது, அதை நாங்கள் மிகவும்
விரிவாக பின்னர் பார்ப்போம். இப்போது அதை மிக சுருக்கமாக சொல்லிவிட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். இதிலே வருகின்ற கேள்வி என்னென்று கேட்டால், நிதியியல் நிறுவனங்கள் என்பது குறைந்த கால முதிர்வை கொண்ட வைப்புகளை ஏற்று நீண்ட காலத்துக்கு கடனை வழங்குவதை அதனுடைய வியாபாரத்தினுடைய தன்மையாக கொண்டிருக்கிறது. இவ்வாறான சந்தர்ப்பத்திலே இந்த நிறுவனம் ஒரு திரவத்தன்மை இடர்நேர்வை எதிர்நோக்குகிறது. அவ்வாறான விடயத்தை எவ்வாறு நிதி நிறுவனங்கள் கையாளும் என்பது வழமையான கேள்வி. இந்த கேள்வியிலே திரவத்தன்மை இடர்நேர்வு என்றால் என்ன, அதை எவ்வாறு கையாளலாம் என்பதை பற்றி நாங்கள் பின்னர் படித்துக் கொள்ளும். ஆனால் நாங்கள் இங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால், வங்கிகள் அல்லது நிதி கம்பெனிகள் வழமையாக குறுகிய காலத்துக்கு குறுகிய காலத்துக்கான வைப்புகளை ஏற்று நீண்ட காலத்துக்கான கடன்களை வழங்குகின்ற ஒரு வியாபாரத்தன்மையை கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நிறுவனங்கள் இயற்கையாகவே இவ்வாறான ஒரு முதிர்வு பொருத்தப்பாடின்மையை தங்களுடைய வியாபாரத்தினுடைய ஒரு தன்மையாக கொண்டிருக்கின்றன. இந்த தன்மையினை இது சமூகத்திலே அல்லது பொருளாதாரத்திலே காணப்படக்கூடிய தன்மை, இந்த தன்மையினை எவ்வாறு முகாமைத்துவம் படுத்திக் கொள்வது என்பது ஒரு நிதியியல் நிறுவனத்தினுடைய அல்லது நிதியியல் இடைச்சேற்பாட்டாளருடைய ஒரு பிரதான செயற்பாடாக காணப்படுகிறது. அதைவிட நிதியியல் நிறுவனங்களை பொறுத்தவரையில் அடுத்தனுடைய பங்கு, நாங்கள் உதாரணமாக எங்களிடம் மேலதிகமாக ஒரு காசு இருக்குமாக இருந்தால் அந்த காசினை கொண்டே இன்னொருடன் சும்மா கொடுப்பதற்கு விருப்பப்பட மாட்டோம். ஏனென்று சொன்னால் அந்த காசு திரும்பி வருமா என்று எங்களுக்கு தெரியாது. ஆனா அதுவே ஒரு வங்கியாக இருக்குமாக இருந்தால் அந்த வங்கி என்ன செய்யும் என்று சொன்னால், எங்களிடமிருந்து காசை பெற்றுக்கொண்டு அதற்கேற்றமாறு வெவ்வேறுபட்ட சாதனங்களை, நிதியியல் சாதனங்களை எங்களுக்கு வழங்கி கொள்ளும். அந்த நிதியியல் சாதனங்கள் மூலம் நாங்கள் அந்த பணத்தை, சொத்துக்களை, எங்களுடைய சொத்துக்களை நாங்கள் அதில் பேணிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையினையும் நிதியியல் நிறுவனங்கள் வழங்குகின்றன. அதே போல பொறுப்புகளை பொறுத்தவரையிலும் வெவ்வேறுபட்ட நிதியியல் சாதனங்களை வழங்கி பொறுப்புகளை உருவாக்குகின்ற, அதாவது கடன்களை கொடுக்கின்ற தன்மையை காணப்படுகிறது. உதாரணத்துக்கு சொல்லுவோமாக இருந்தால், எங்களுடைய மேலதிக நிதியினை பெற்றுக்கொள்வதற்கு ஒருவருக்கு சேமிப்பு கணக்குத்தான் தேவையாக இருந்தால் சேமிப்பு கணக்குக்குரிய அந்த நிதியியல் சாதனங்களை வழங்கி சேமிப்பு வகையிலே அந்த பணத்தினை பெற்றுக்கொள்ளும், தன்னுடைய சொத்துக்களை பெற்றுக்கொள்ளும். அப்ப அதுல என்ன நடக்கும் என்று சொன்னால், அவருடைய தேவை பூர்த்தி செய்யப்படும். குறுங்காலத்துக்கு எந்த நேரமும் தேவை என்று சொன்னால் அதனை மீள பெற்றுக்கொள்கின்ற ஒரு தன்மையை வழங்கக்கூடியதாக இருக்கும். அதே போல நீண்ட காலத்துக்கு என்று சொன்னால் எப்படி என்று சொன்னால், ஒரு வருடத்துக்கு அல்ல 2 வருடத்துக்கு வேணுமாக இருந்தால் நிலையான வைப்புகளுக்கான ஒரு நிதியியல் சாதனத்தை பொதுமக்களுக்கு வழங்கும். அதே போல 5 வருடம் அல்லது மிக நீண்ட காலத்துக்கு தேவையாக இருக்குமாக இருந்தால் என்ன செய்யும் என்று சொன்னால், அவர்களுக்கு வேறு விதமான சில வேளையில் தொகுதி கடன்கள் போன்ற வேறு விதமான சாதனங்களையும் வழங்கும். இது சேமிப்பு பணத்தை திரட்டுகின்ற போது வழங்கக்கூடிய வெவ்வேறுபட்ட நிதியியல் சாதனமாக காணப்படுகிறது. அதே போல பணத்தினை கொடுக்கின்ற போது, கடன்களை வழங்குகின்ற போதும் ஒருவருக்கு தனிநபர் கடன் என்றால் தனிநபர் கடன், வீட்டுக்கடன்கள் வேண்டுமாக இருந்தால் வீட்டுக்கடன்கள், மற்றது அதே போல வெவ்வேறுபட்ட குத்தகை கடன்கள் வேணுமாக இருந்தால் குத்தகை கடன்கள், இல்லாட்டி ஏற்றுமதி இறக்குமதி கடன்கள், வெளிநாட்டு நாணய கடன்கள், உள்நாட்டு நாணய கடன்கள் என்று பல்வேறுபட்ட நிதியியல் சாதனங்களை அதாவது வாடிக்கையாளருக்கு தேவையான பொருத்தமான விதத்திலே பல்வேறு நிதியியல் சாதனங்களை வழங்குவதும் இந்த நிதியியல் நிறுவனங்களுடைய ஒரு பண்பாக காணப்படுகிறது, ஒரு செயற்பாடாக காணப்படுகிறது. ஆக இந்த நிதியியல் நிறுவனங்களுடைய செயற்பாடு என்பதனுள்
நாங்கள் அதனுடைய அளவு பொருத்த பொதுமக்களிடையே காணப்படக்கூடிய அளவு பொருத்தப்பாடின்மையினை, நிதி கொடுக்கல் வாங்கலின் அளவு பொருத்தப்பாடின்மையினை நீக்குவது, மற்றது முதிர்ச்சி பொருத்தப்பாடின்மையினை நீக்கிக் கொள்ளுதல், சொத்துக்களையும் பொறுப்புகளுக்கும் தேவையான பல்வேறுபட்ட கருவிகளை வழங்கி அதனூடாக சொத்துக்களையும் பொறுப்புகளையும் பெற்றுக்கொள்ளுதல் என்பதாக காணப்படுகிறது. இதிலே நாங்கள் அடுத்ததாக பார்க்கலாம், இந்த நிதியியல் நிறுவனங்கள் ஏன் மற்ற நிறுவனங்களை விட வித்தியாசமானதாக கருதப்படுகிறது. அதாவது இந்த பொருளாதாரத்திலே பல்வேறுபட்ட நிறுவனங்கள் காணப்படுகின்றன. பல்வேறுபட்ட நிறுவனங்கள் என்று சொல்ல போனால் உற்பத்தி சார்ந்த வியாபார நிறுவனங்கள் காணப்படுகிறது, விவசாயம் சார்ந்த வியாபார நிறுவனங்கள் காணப்படுகின்றன, சேவை வழங்குனர்களான வியாபார நிறுவனங்கள் காணப்படுகிறது, கணனி மென்பொருள் வியாபார நிறுவனங்கள் காணப்படுகிறது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக எவ்வாறு இந்த நிதியியல் வியாபார நிறுவனங்கள் அல்லது நிதியியல் நிறுவனங்கள் வேறுபடுகின்றன என்பது நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. பொதுவாக இதுவும் ஒரு கேள்வி எப்பவுமே வருவதுண்டு. அதாவது கேள்வி எப்படி அமையமாக இருந்தால், ஏனைய நிறுவனங்களை நிர்வகிப்பதை காட்டிலும் நிதியியல் நிறுவனங்களை நிர்வகிப்பதென்பது பொதுவாக வேறுபட்டதொன்றாக காணப்படுகிறது. அது ஏன் வேறுபடுகிறது, என்ன அடிப்படையில் அதை விளக்குவீர் என்று கேள்வி வரும். இதிலே உண்மையாக என்னன்னு சொன்னால், இந்த நிதியியல் நிறுவனங்கள் என்கின்ற போது இதனுள் மத்திய வங்கி, வணிக வங்கிகள், நிதி கம்பெனிகள் அல்லது ஏனைய சேவை வழங்குனர்கள் என்பவர்கள் உள்ளடங்கினாலும் கூட நாங்கள் பொதுவாக இந்த வியாபாரத்தை நிதி நிறுவனங்கள் என்பதனால் நிதியியல் இடையீட்டாளர்கள், அதாவது வங்கிகள் மற்றும் ஏனைய நிதி கம்பெனிகளை இதுக்குள் உள்ளடங்கி கொண்டு அதை கருத்தில் கொண்டு இதனை விடையளிப்போமாக இருந்தால் இதுக்கு வரக்கூடிய என்ன விடயமாக இருக்கும் என்று சொன்னால், நிதியியல் நிறுவனங்கள் தங்களுடைய வியாபார செயற்பாடுகளை வழங்குகின்ற போது அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய இடர்நேர்வுகள் என்பது மற்றைய நிறுவனங்களை காட்டிலும் வேறுபட்ட ஒன்றாக காணப்படுகிறது. பொதுவாக இந்த நிதியியல் நிறுவனங்கள் தங்களுடைய வியாபார செயற்பாடுகளை செய்கின்ற போது அவர்கள் வளமையான ஏனைய நிறுவனங்கள் எதிர்நோக்குகின்ற இடர்நேர்வை காட்டிலும் இவர்கள் கடன் இடர்நேர்வு, திரவத்தன்மை இடர்நேர்வு, சந்தை இடர்நேர்வு என்கின்ற வெவ்வேறுபட்ட நிதியியல் இடர்நேர்வுகளை அதிகமாக எதிர்நோக்குபவர்களாக காணப்படுவர். இது ஒரு வேறுபாடு. அவர்களுடைய இடர்நேர்வு பொதுவாக வேறுபட்டிருக்கு. இதைவிட அடுத்ததாக சொல்லக்கூடிய வேறுபாடு என்னென்று சொன்னால், இந்த நிதியியல் நிறுவனங்களை முகாமைத்துவம் செய்கின்ற போது அத்தகைய நிதியியல் நிறுவனங்களுடைய முகாமைத்துவமானது ஒரு பொருளாதாரத்திலே பல்வேறுபட்ட தாக்கத்தினை உண்டு பண்ணுகின்ற ஒன்றாக காணப்படுகிறது. எவ்வாறு பொருளாதாரத்திலே பல்வேறுபட்ட தாக்கத்தினை உண்டு பண்ணுகின்ற ஒன்றாக காணப்படுகிறது என்று சொன்னால், பொதுவாக இந்த நிதியியல் நிறுவனங்களுடைய உதாரணமாக எடுப்போம். ஒரு வியாபார நிறுவனம், அந்த வியாபார நிறுவனம் முறிந்து விட்ட உதாரணத்தை எடுப்போம். ஒரு பெரிய உற்பத்தி கம்பெனி. இந்த உற்பத்தி கம்பெனி முறிவடைகின்ற போது பாதிக்கப்படுகின்ற நபர்களை எத்தனை பேர் அந்த கம்பெனியிலே வேலை செய்திருக்கக்கூடிய ஒரு 50 பேரோ 100 பேரோ அதனுடைய முகாமைத்துவக்காரரோ அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பார். ஆனால் ஒரு நிதி நிறுவனம் முறிவடைகின்ற போது அதனுடைய பாதிப்பு என்பது பொருளாதாரத்துக்கும் சமூகத்துக்கும் மிக அதிக தாக்கத்தினை கொண்டதாக காணப்படுகிறது. எவ்வாறு மிக அதிகமான தாக்கத்தினை கொண்டதாக காணப்படுகிறது என்று சொன்னால், உதாரணமாக ஒரு வங்கி முறிவடையுமாக இருந்தால் அல்லது ஒரு நிதி கம்பெனி முறிவடையுமாக இருந்தால் அங்கு வைப்பு செய்த அந்த நிறுவனத்திலே வைப்பு செய்த
அது ஒரு 10,000 பேராக இருக்கலாம், 5,000 பேராக இருக்கலாம். மிக அதிகளவான நபர்கள் பாதிக்கப்படுவார். அது மட்டுமல்ல, ஒரு வங்கியினுடைய முறிவென்பது ஏனைய அந்த வங்கித்துறை மீதான நம்பிக்கையை இழக்குகின்ற ஒரு செயற்பாடாக காணப்படுவதனால் இந்த ஒரு வங்கியினுடைய முறிவு ஏனைய வங்கிகளையும் முறிவடைகின்ற நிலைமைக்கு கொண்டு போய் செல்லலாம். அவ்வாறு ஏனைய வங்கிகளும் முறிவடைய தொடங்குமாக இருந்தால் அது ஒரு முறைமைசார் பிரச்சனையை உருவாக்கி, இடர்நேர்வை உருவாக்கி, அதன் மூலமாக ஒட்டுமொத்த பொருளாதாரமே ஒரு பாதிப்புக்கு எதிர்மறையான பாதிப்புக்குள்ளாகின்ற ஒரு சந்தர்ப்பத்தினை உருவாக்கி தருவதாக இருக்கின்றது. ஆகவே ஒரு பாதிப்பினை உருவாக்குவதாக இருக்கிறது. ஆகவே இந்த ஏனைய நிறுவனங்களை காட்டிலும் இந்த நிதியியல் நிறுவனங்களுடைய தாக்கம் என்பது பொருளாதாரத்திலே மிகவும் உயர்ந்த மட்டத்திலே காணப்படுகின்ற ஒன்றாக காணப்படுகிறது. இது இரண்டாவது விடயமாக நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். மூன்றாவது விடயம் என்னென்று சொன்னால், அது இரண்டாவதோடு தொடர்புடையதாகத்தான் காணப்படுகிறது. ஆனால் மூன்றாவது விடயமாக நாங்கள் குறிப்பிடக்கூடிய விடயம் என்னென்று சொன்னால், இந்த மூன்றாவது விடயம் அதாவது மற்ற நிறுவனங்களை காட்டிலும் நிதியியல் நிறுவனங்கள் என்பது உயர்ந்த அளவு நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு செயற்படுவதாக காணப்படுகிறது. எவ்வாறு உயர்ந்த அளவு நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு செயற்படுவதாக காணப்படுகிறது என்று சொல்லுவோமாக இருந்தால், ஏனைய நிறுவனங்கள், உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு வங்கியிலேயோ அல்லது நிதி கம்பெனியிலேயோ வைப்பு செய்கின்ற போது நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த வைப்பினை ஒரு வருடத்துக்கு பாதுகாப்பாக அவர்கள் வைத்திருந்து ஒரு வருடத்துக்கு பின்னர் என்னுடைய பணத்தினை வட்டியோடு மீளத் தருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு என்னிடம் இருக்கும். ஆக நான் அந்த கம்பெனியிலே அந்த வங்கியிலே நான் வைப்பிலிடுகின்ற போது எனக்கு உயர்ந்தளவான ஒரு நம்பிக்கை தேவைப்படுகிறது. அந்த வங்கி அல்லது நிதி நிறுவனம் ஒரு வருட காலத்துக்கு சிறப்பாக இயங்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு தேவைப்படுகிறது. ஆனால் நாங்கள் ஒரு கடையிலே போய் ஒரு பொருட்களை வேண்டுகின்ற போது எனக்கு அந்த நம்பிக்கை பெரிய அளவு தேவைப்படாது. அந்த கடை நாளைக்கு இழுத்து மூடுவதன் மூலம் எனக்கு பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட போறதில்லை. ஏனென்று சொன்னால், நான் காசை கொடுக்கிறேன், பணத்தை பெற்றுக்கொள்கிறேன். அவை காசை கொடுத்து நான் பணத்தை பெற்றுக் கொள்கின்ற போது அந்த கொடுக்கல் வாங்கல் என்பது அவ்வளவு முக்கிய. அது எனக்கு அந்த நிறுவனத்தின் மீது பெரிய அளவு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்ற தேவை இல்லை. ஆக நான் இந்த நிதியியல் நிறுவனத்துடைய செயற்பாடு என்பது பொதுவாக உயர்ந்தளவு நம்பிக்கையின் அடிப்படையில் இயங்குவதாக காணப்படுகிறது. ஆகவே அதனுடைய முகாமைத்துவமும் அதற்கு ஏற்றவாறு செயற்படுவதாக காணப்பட வேண்டும். நான்காவது விடயமாக நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம் என்று சொன்னால், இந்த நிதியியல் நிறுவனங்கள் என்பது குறைந்தளவு மூலதனத்துடன் அதிகளவு பொதுமக்களுடைய பணத்தினை கொண்டு இயங்குகின்ற ஒரு செயற்பாடாக காணப்படுகிறது. இது எவ்வாறு என்று சொன்னால், நான் ஒரு உற்பத்தி ஒரு வியாபார நிறுவனத்தையோ அல்லது உற்பத்தி சார்ந்த ஒரு கம்பெனியோ ஆரம்பிக்க வேண்டுமாக இருந்தால் என்னுடைய மூலதனம் மிக அதிகமாக காணப்பட வேண்டும். ஆனால் ஒரு நிதியியல் நிறுவனம், உதாரணத்துக்கு ஒரு வங்கியாக இருந்தால் என்ன, அல்லது ஒரு நிதி கம்பெனியாக இருந்தாலும் கூட, எங்களுடைய அந்த உரிமையாளர்களுடைய மூலதனம் என்பது மிக குறைந்த ஒரு 10 பகுதியாகவும், பொதுமக்களுடைய வைப்பு என்பது மிகுதி 9 மடங்காகவும் காணப்படும். அல்லது எங்களுடைய பங்கு 5 பகுதியாகவும், அவர்களுடையது 4 பங்காகவும், பொதுமக்களுடையது 4 காணப்படும். இந்த அடிப்படையிலே காணப்படுகின்ற போது இந்த நிதி கம்பெனிகளுடைய முகாமைத்துவம் என்பது மிக அதிகமாக ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இங்கு நிதி கம்பெனி முறிவடைகின்ற போது அதனுடைய பணத்தில் பெரும்பகுதியை பொதுமக்களுடைய பணம் தான் பெருமளவு இழக்கப்படும், உடைமையாளர்களுடைய பணம் அல்ல.
அந்த அடிப்படையிலே அவர்கள் வந்து நிதி கம்பெனியுடைய முகாமைத்துவம் மிகவும் அவதானமானதாக அல்லது கூடிய இடர்நேர்வை அடிப்படையாக கொண்டதாக காணப்பட வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம் என்னென்று சொன்னால், நிதி நிறுவனங்கள் அதிக அளவு ஒழுங்குபடுத்தல்களுக்கு உட்பட்டதாக காணப்படும். இது இன்னொரு விடயம். இதனுடைய செயற்பாடுகளிலே இதனுடைய முகாமைத்துவத்தை கதைக்கின்ற போது சொல்லக்கூடிய இன்னொரு விடயம் என்னென்று சொன்னால், அதிக அளவிலான ஒழுங்குபடுத்தல்களை உள்ளாகின்ற ஒரு நிறுவனமாக காணப்படுகிறது. ஆக இப்படியான பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் இதிலே பார்க்கக்கூடியதாக காணப்படுகிறது. இவை இந்த நிதியியல் நிறுவனங்களுடைய முகாமைத்துவத்திலே நாங்கள் ஒரு விசேடமான அணுகுமுறையினை பின்பற்ற வேண்டிய தேவையினை இத்தகைய காரணங்கள் உருவாக்குகின்றன. ஆகவே அந்த காரணங்களுடைய அடிப்படையிலே நாங்கள் ஒரு முகாமைத்துவ நிறுவனங்களுடைய, அதாவது நிதிய நிறுவனங்களுடைய முகாமைத்துவத்தை செய்ய வேண்டிய தேவையுடையவர்களாக காண்கிறோம். ஆக இந்தளவு நேரமும் நான் கதைத்த விடயத்தை நான் ஒரு ஒழுங்குமுறைக்குள் கொண்டு வருவேனாக இருந்தால், முதலிலே நாங்கள் இந்த நிதியியல் நிறுவனங்களுடைய என்றால் என்ன, இந்த நிதியியல் நிறுவனங்கள் ஏன் ஒரு பொருளாதாரத்திலே முக்கியத்துவம் உடையதாக காணப்படுகிறது, ஒரு சாதாரண கொடுக்கல் வாங்கல்களிலே இருந்து பேரண்ட பொருளாதார மாறிகளை அடைதல் ஈறாக எவ்வாறு பல்வேறு விடயங்களை கையாள வேண்டும், கையாள்வது தொடர்பில் நிதியியல் நிறுவனங்கள் முக்கியத்துவம் உடையதாக இருக்கிறது என்று பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் நிதியியல் நிறுவனங்களுடைய முக்கியமான செயற்பாடுகள் பற்றி பார்த்தோம். அதற்கடுத்ததாக நிதியியல் நிறுவனங்களுடைய முகாமைத்துவம் எவ்வாறு ஏனைய நிறுவனங்களுடைய முகாமைத்துவத்திலிருந்து வேறுபடுகிறது, அவை ஏன் அதிகமாக செயற்படுத்த வேண்டியதாக காணப்படுகிறது என்பதை பற்றி நாங்கள் பார்த்தோம். ஆக இந்த விடயங்களையும் நாங்கள் இந்த பாடவிதானத்தினுடைய ஒரு அறிமுகமாக கொள்ள முடியும். இந்த அறிமுகத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நான் அடுத்த கட்டத்துக்குள்ளே, அடுத்த பகுதிக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன். அது கம்பெனிகளுடைய கூட்டுணைப்பு என்பது தொடர்பாக அடுத்த விடயம் காணப்படுகிறது. பொதுவாக இந்த பிரதானமாக எல்லா தடவையும் அல்ல, பிரதானமாக அல்லது பொதுவாக நிதியியல் நிறுவனங்கள் என்பது 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனிகள் சட்டத்தின் கீழ் பதியப்பட்ட நிறுவனங்களாக காணப்படுகின்றன. இவற்றுக்கு விலக்குகளாக சில தன்மைகள் காணப்பட்டாலும் கூட பொதுவாக நிதியியல் நிறுவனங்கள் என்பது கம்பெனி சட்டத்தின் கீழ் 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதியப்பட்ட நிறுவனங்களாக காணப்படுகிறது. இவ்வாறு காணப்படுகின்ற நிறுவனங்கள், பொதுவாக கம்பெனி சட்டத்தின் கீழ் பதியப்படுகின்ற நிறுவனங்கள், உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஏலெவலிலே படித்திருக்கலாம். ஏலெவலில் கொமர்ஸ் படித்தவர்களுக்கு, வர்த்தக பிரிவிலே படித்தவர்களுக்கு தெரியும். இவ்வாறு கம்பெனி சட்டத்தின் கீழ் கம்பெனியாக பதியப்பட்ட ஒரு நிறுவனம் ஒரு சட்ட ஆளுமை கொண்ட ஒரு நிறுவனமாக காணப்படும். அந்த நிறுவனத்துக்கு ஒரு தனி மனிதருக்கு இருக்கக்கூடிய எல்லா வகையான உரிமைகளும் அது தொடர்பான அதிகாரங்களும் காணப்படுவதாக இருக்கும். ஆகவே அந்த அதிகாரத்தை கொண்டு அவர்கள் தங்களுடைய வியாபார செயற்பாடுகளை கொண்டு நடத்தக்கூடிய தன்மையுடையவர்களாக காணப்படுவர். இத்தகைய காரணங்களை அடிப்படையில் பொதுவாக அநேகமான நிதியியல் நிறுவனங்கள் வந்து கம்பெனி சட்டத்தின் கீழ் பதியப்பட்ட கம்பெனிகளாக காணப்படுகிறது. ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த கம்பெனி சட்டத்தினுடைய சில பகுதிகளை பார்க்க வேண்டிய தேவையுடையவர்களாக இருக்கிறோம்.
இந்த கம்பெனி சட்டத்தின் நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறியது போல இவை கம்பெனி சட்டத்தின் கீழ் பதியப்பட்ட ஒரு நிறுவனங்கள். சரி, அடுத்ததாக இந்த கம்பெனிகளை நாங்கள் ஆகவே இந்த கம்பெனி சட்டத்தின் கீழ் பதியக்கூடிய நிறுவனங்களை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். கம்பெனி சட்டத்தினுடைய சில விதிகளை பார்ப்பது இந்த 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 பாடவிதானத்தினுடைய படி பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதிலே நீங்கள் சில பேர் அறிந்திருப்பீர்கள், பொதுவாக எத்தனை வகையான கம்பெனிகள் காணப்படுகின்றன. பொதுவாக பொறுப்புகளை வரையறையாக கொண்டு நாங்கள் 3 வகையான கம்பெனிகளுடைய பகுதிகளை குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். முதலாவது வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள், இரண்டாவது வரையறுக்கப்படாத கம்பெனிகள், மூன்றாவது பொறுப்புகளால் அதாவது குறிப்பிட்ட உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள். இதிலே பொறுப்புகளால் வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள் என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும். அதாவது அமைப்பக விதிகளுக்கு அமைவாக குறிப்பிட்டவாறு ஒரு கம்பெனியினுடைய பங்குதாரர்கள் ஏற்கக்கூடிய அதாவது ஏற்கக்கூடிய மொத்த நட்டங்களுடைய அளவு அந்த கம்பெனியில் முதலீடு செய்திருக்கக்கூடிய பங்குகளின் தொகைக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்குமாக இருந்தால் அந்த கம்பெனிகளை நாங்கள் வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள் என்று சொல்லுவோம். அதாவது ஒரு கம்பெனியினுடைய அல்லது கம்பெனி நட்டமடைகின்ற போது அல்லது கம்பெனி கலைக்கப்படுகின்ற போது அதனால் ஏற்படக்கூடிய பொறுப்புகளின் அளவானது அந்த கம்பெனியில் கம்பெனியிலே பங்குதாரராக காணப்படுகின்ற அவர்களுடைய அந்த பங்கினுடைய அளவினால் மட்டுப்படுத்தப்படுமாக இருந்தால் அந்த கம்பெனியினை நாங்கள் வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள் என்று சொல்கிறோம். இரண்டாவது வரையறுக்கப்படாத கம்பெனிகள். இந்த கம்பெனிகள் பொதுவாக பங்குகளை வழங்கப்படும். ஆனால் இந்த கம்பெனியில் உள்ள விடயம் என்னென்று சொன்னால், கம்பெனியுடைய அமைப்பு அகவிதிகளுக்கு இணைவாக இந்த கம்பெனி நட்டமடைகின்ற போது அந்த நட்டத்தினுடைய அளவு நட்டத்திலே பங்குதாரர் பொறுப்பேற்கப்பட வேண்டிய அந்த பொறுப்புகளின் அளவானது வரையறுக்கப்படாமல் காணப்படுமாக இருந்தால் அத்தகைய கம்பெனிகளை வரையறுக்கப்படாத கம்பெனிகள் என்று குறிப்பிடுவோம். இதிலே உண்மையா என்னென்று சொன்னால் இதிலே அவர்களுடைய பங்குதாரர்களுடைய பொறுப்பு வரையறுக்கப்படாமல் இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு முதலாவது வரையறுக்கப்பட்ட கம்பெனி எடுப்போமாக இருந்தால் அந்த வரையறுக்கப்பட்டதிலே மூலதன அதாவது பங்குதாரர்கள் தாங்களிட்ட மூலதனத்தின் அளவுக்கு அதாவது பங்குகளினுடைய அளவினால் அவர்களுடைய பொறுப்பு வரையறுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே அவர்களுடைய அளவு என்பது அவர்களுடைய பங்குகளின் அளவினால் வரையறுக்கப்பட்டது ஒன்றல்ல. அது அவர்கள் அதாவது வரையறுக்கப்படாத பொறுப்புகளை கொண்டவர்களாக அந்த கம்பெனி தொடர்பில் வரையறுக்கப்படாத பொறுப்புகளை கொண்டவர்களாக காணப்படுகின்றனர். மூன்றாவது விடயம் உத்தரவாதத்தினால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி. உத்தரவாதத்தினால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி என்றால் என்னென்று சொன்னால், கம்பெனி கலைக்கப்படுகின்ற போது அந்த கம்பெனிக்கு ஏற்படக்கூடிய நட்டங்களிலே ஒரு குறிப்பிட்ட அளவு நட்டத்தினை மட்டும் அதாவது தன்னுடைய பங்கு மூலதனத்துக்கு மேலதிகமாக ஒரு குறிப்பிட்ட தொகை வரை அவர் அதாவது பங்கு மூலதனம் அங்கு வழங்கப்படுவதில்லை. உண்மையாக அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு நட்டத்தினை பொறுப்பெடுப்பார் என்று சொல்லி வரையறுக்கப்படுகின்ற கம்பெனி கூட்டணைக்கப்படுகின்ற கம்பெனி உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி என்று சொல்லப்படும். ஆக இங்கு பொறுப்புகளின் வரையறையை அடிப்படையாக வைத்து கம்பெனிகள் 3 வகையாக வகுக்கப்படுகின்றன.
முதலாவது வரையறுக்கப்பட்ட கம்பெனி, இரண்டாவது வரையறுக்கப்படாத கம்பெனி, மூன்றாவது உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி. இதிலே பொதுவாக வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள் தான் அதிக அளவிலே கூட்டிணைக்கப்படுவதாக காணப்படுகின்றது. இது நான் சொன்ன இந்த வகைப்பாடு அல்ல வகைப்படுத்தல், நான் ஏற்கனவே சொன்னதை போல கம்பெனிகளுடைய பொறுப்புகளை, அதாவது பங்குதாரர்கள் இருக்கக்கூடிய பொறுப்புகளை பொறுப்புகளின் அளவினை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு வகைப்படுத்தல் இருக்கின்றது, கம்பெனியுடைய ஏனைய விடயங்களை அடிப்படையாக கொண்டு, அதாவது பங்குதாரருடைய எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு இன்னொரு வகைப்படுத்தல் இருக்கிறது. அதிலே தனியார் கம்பெனிகள், பொது கம்பெனிகள் என்கின்ற வகைப்படுத்தல் காணப்படுகிறது. இங்கே தனியார் கம்பெனி என்பது அதனுடைய ஒரு கம்பெனியுடைய அமைப்பு அகவீதியிலே மொத்த பங்குதாரர்களுடைய எண்ணிக்கை 50 வரை மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதோடு அதனுடைய பங்குகளை அல்லது பிணையங்களினை பொதுமக்களுக்கு வழங்குவதற்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்குமாக இருந்தால் அந்த கம்பெனியினை நாங்கள் தனியார் கம்பெனி என்று சொல்லலாம். இதை இன்னும் ஒரு முறை விளங்குவதற்காக திருப்பி சொல்லுவேனாக இருந்தால், ஒரு கம்பெனியினுடைய அமைப்பு அகவிதியின் பிரகாரம் அல்லது அமைப்பு அகவிதி பொதுமக்களுக்கு பங்குகளையோ அல்லது ஏனைய பிணையங்களையோ வழங்குவதற்கு தடை செய்யுமாக இருந்தால், கட்டுப்படுத்துமாக இருந்தால், அந்த கம்பெனி ஒரு தனியார் கம்பெனி என்று வகைப்படுத்தலாம். இந்த தனியார் கம்பெனியினுடைய இன்னொரு அம்சம் என்னென்று கேட்டால், இந்த தனியார் கம்பெனியுடைய அதிகூடிய பங்குதாரர்களுடைய எண்ணிக்கை 50 மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் 50 மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் வைத்து அவர்களுடைய, ஏனென்றால் அவர்கள் பொதுமக்களுக்கு பங்குகளை வழங்க முடியாது. ஆகவே அவர்களுடைய இந்த கம்பெனி சட்டத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய ஆகக்கூடிய பங்குதாரர்கள் எண்ணிக்கை 50 காணும். ஆனால் இவ்வாறு நாங்கள் பங்குதாரர்களுடைய எண்ணிக்கை 50 வரையறுக்கின்ற போது 2 விலக்குகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கம்பெனி சட்டத்திலே 2007 இலக்க கம்பெனி சட்டத்திலே 2 விலக்குகள் குறிப்பிடப்பட்டது. ஒன்று, இவ்வாறு 50 ஆகக்கூடிய எண்ணிக்கை 50 பங்குதாரர் என்று கணிப்பிடப்படுகின்ற போது அந்த கம்பெனியுடைய ஊழியர்களுக்கு ஏதாவது பங்குகள் வழங்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அந்த பங்குகள் கணக்கில் எடுத்துப்படக்கூடாது. அந்த பங்குதாரர்கள் ஊழியர்களாக இருக்கக்கூடிய பங்குதாரர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், ஏற்கனவே ஊழியராக இருந்தபோது அவர் ஒரு பங்குதாரராக வந்து அவர் தற்போது அந்த கம்பெனியுடைய ஊழியர் என்ற நிலையை விட்டு விலகி இருப்பினும் கூட அவரை அந்த அதாவது ஆகக்கூடிய பங்குதாரர் எண்ணிக்கை கணிப்பிடுகின்ற போது அவரை உள்ளடக்க கூடாது. ஆக இந்த 2 விதிகளையும் அடிப்படையாக கொண்டு ஆகக்கூடிய அதிஉச்ச பங்குதாரர்களுடைய எண்ணிக்கை 50 மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு தனியார் கம்பெனியில். இதற்கு அடுத்ததாக இந்த கம்பெனியிலே இன்னொரு விடயம் காணப்படுகிறது என்னென்று சொன்னால், நலன் பதிவேடு அல்லது அக்கறை பதிவேடு என்று சொல்லக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரிஜிஸ்டர் ஒன்று இருக்கிறது. இந்த கம்பெனியிலே அதிலே தனியார் கம்பெனிகள் அந்த நலன் பதிவேட்டை பேணிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு பேணிக்கொள்கின்ற போது அவர்கள் அதை பேண வேண்டும் என்று கம்பெனி சட்டத்திலே வலியுறுத்தப்படுகிறது. ஆயினும் கூட
எல்லா பங்குதாரர்களும் ஏகமனதாக ஒரு தீர்மானத்தினை நிறைவேற்றுவதன் மூலமாக அவ்வாறான ஒரு நலன் பதிவேட்டை அக்கறையுடைய தரப்பினர் நலன் பதிவேட்டை பேணாமல் தவிர்த்து கொள்ளலாம். கம்பெனி சட்டத்திலே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் ஒரு எல்லா பங்குதாரர்களும் ஒன்றிணைந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக அந்த நலன் பதிவேட்டை பேணாமல் விட்டுக் கொள்ளலாம். ஆயினும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னால், ஏதாயினும் ஒரு பங்குதாரர் அவ்வாறான நலன் பதிவேட்டை பேண வேண்டும் என்று வலியுறுத்துவாராக இருந்தால் அந்த நலன் பதிவேடு பேணப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். இது இரண்டாவது விடயம். அடுத்து இதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற இன்னொரு விடயம் என்னென்று சொன்னால், ஒரு தனியார் கம்பெனி என்பது அதனுடைய தனியார் கம்பெனி என்கின்ற வரைவிலக்கணத்திலே இருந்து எப்போது விலகி கொள்ளும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதாவது பொதுவாக நாங்கள் பார்த்தோம், தனியார் கம்பெனி என்பது பொதுமக்களுக்கு பங்குகளை வழங்க முடியாது, அதனுடைய உச்ச எல்லை 50 என்று காணப்பட வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற என்று சொன்னால், ஒரு தனியார் கம்பெனி தன்னுடைய பெயரிலே தனியார் என்கின்ற பதத்தினை அடைப்புக்குறிக்குள் சேர்த்துக்கொள்ள வேண்டுமானதாக காணப்படுகிறது. மற்றும் அதற்கு அடுத்தபடியாக சொல்லப்படுகிறது, அவர்களுடைய உச்ச பங்குதாரர் எண்ணிக்கை 50 விட அதிகரிக்குமாக இருந்தால் அல்லது அவர்கள் பொதுமக்களுக்கு பங்குகளை வழங்குவார்களாக இருந்தால் அவர்கள் தனியார் கம்பெனி என்ற அந்தஸ்தில் இருந்து நீக்கப்படுவதாக காணப்படும். இது தனியார் கம்பெனி தொடர்பாக கம்பெனி சட்டத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வரைமுறையாக காணப்படுகிறது. அடுத்த இன்னொரு வகை நாங்கள் ஏற்கனவே பார்த்ததுதான் உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள். இந்த உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனிகளை பொறுத்தவரையில் இதிலே 2 அல்லது அதற்கும் அதிகமான நபர்கள் பங்குதாரராக இணைக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் அவ்வாறு இணைக்கின்ற போது அவர்கள் அதனை பதிவு செய்கின்ற போது என்ன செய்ய வேண்டுமா என்று சொன்னால், அவர்கள் அமைப்பு அகவிதியினை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கு மேலதிகமாக அவர்கள் தாங்கள் அந்த கம்பெனியினுடைய பணிப்பாளர்களாக இயங்குவதற்கு சம்மதம் தெரிவித்து பணிப்பாளர்கள் கடிதம் கொடுத்திருக்க வேண்டும். கம்பெனியினுடைய செயலாளராக பதிவு செய்பவர்கள் அதனுடைய செயலாளராக சம்மதன கடிதம் கொடுத்திருக்க வேண்டும். இது ஒரு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கம்பெனி ஒன்றினுடைய நிபந்தனையாக காணப்படுகிறது. இதற்கு மேலதிகமாக ஒரு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கம்பெனி ஒன்றிலே அதனுடைய அமைப்பு அகவிதி கம்பெனியினுடைய நோக்கத்தினை விளக்குவதாகவும் அந்த கம்பெனியினுடைய ஒவ்வொரு பங்குதாரர்களும் ஒவ்வொரு உறுப்பினர்களும் எவ்வளவு தொகையான நட்டத்தினை பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள் என்கின்ற விவரத்தினையும் கொண்டதாக காணப்பட வேண்டும். ஆக ஒரு வரையறுக்கப்பட்ட உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட ஒரு கம்பெனி ஒன்றினுடைய அமைப்பாக விதி 2 விடயங்களை பிரதானமாக குறிப்பிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது விடயம், அந்த அமைப்பக விதி அந்த கம்பெனியுடைய அதாவது நோக்கங்களை குறிப்பிட வேண்டும். இரண்டாவதாக அந்த கம்பெனி அதாவது அதனுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களும் எவ்வளவான தொகையினை பங்களிப்பு செய்வதற்கு தயாராக இருக்கின்றனர். அந்த கம்பெனி நட்டமுறுகின்ற தரவில் எவ்வளவு தொகையினை அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்கின்ற விவரத்தினை அந்த கம்பெனியினுடைய அமைப்பு அகவிதியிலே குறிப்பிட்டிருக்க வேண்டும். ஆகவே இந்த 2 விடயங்களும் கம்பெனியுடைய அமைப்பு அகவிதியிலே குறிப்பிடுவதாக காணப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக
நாங்கள் ஒரு கம்பெனியினை எவ்வாறு ஒருங்கிணைக்கலாம் அல்லது ரிஜிஸ்டர் பண்ணலாம், பதிவு செய்யலாம் என்று பார்ப்போம். நான் ஏற்கனவே கூறியது போல ஒரு கம்பெனியை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் எத்தனை பேர் இருக்க வேண்டும்? பொதுவாக ஒரு கம்பெனியினை பதிவு செய்ய வேண்டுமாக இருந்தால் ஆக குறைந்தது 2 பேர் ஒன்றிணைய வேண்டும். ஆக குறைந்தது 2 பங்குதாரர்கள் அந்த கம்பெனியிலே தாங்கள் பங்குதாரர்களாக இணைவதற்கு 2 அல்லது 2 பேருக்கு மேற்பட்டவர்கள் சம்மதம் தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் இந்த கம்பெனி சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, விசேட சந்தர்ப்பங்களின் கீழ் ஒருவர் பங்குதாரராக இருப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். இது ஒரு சுவாரஸ்யமான விடயம். பொதுவாக ஒரு கம்பெனியிலே பங்குதாரராக ஒரு கம்பெனி ஒன்றை உருவாக்குவதற்கு 2 பேர் அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் பங்குதாரராக இருப்பதற்கு இணக்கம் தெரிவித்தால் மட்டுமே அந்த கம்பெனி ஒன்றினை உருவாக்கி கொள்ள முடியும். ஆயினும் கூட சில விசேட நிலைமையின் கீழ் ஆக குறைந்தது ஒருவர் கூட பங்குதாரராக ஒரு கம்பெனியினை உருவாக்குவதற்கு இடம் ஒன்று என்று சொல்லப்படுகிறது. எவ்வாறான சந்தர்ப்பம் என்று சொன்னால், ஒரு கம்பெனி அரசாங்கத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தி திரைசேரியினுடைய செயலாளரோ அல்லது ஏதாவது பதிவு செய்யப்பட்ட நிறுவனமோ அல்லது ஏதாவது ஒரு தனி நபரோ ஒரு கம்பெனியினை ஆரம்பிக்க முடியும். அதாவது அரசாங்கத்தினை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் ஒருவர் ஒரு கம்பெனியினை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. அது தவிர ஏனைய சந்தர்ப்பங்களில் ஆக குறைந்தது 2 நபர்கள் சேர்ந்துதான் ஒரு கம்பெனியினை உருவாக்க முடியும். இதிலே 2வதாக சொல்லப்பட்டிருக்கிற விடயம் என்னென்று சொன்னால், கம்பெனியிலே அவ்வாறு கம்பெனியினை செய்கின்ற போது, அதாவது கம்பெனியினை பதிவு செய்கின்ற போது அவ்வாறு நான் சொன்னேன் 2 அல்லது 2க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்றிணைய வேண்டும். அவ்வாறு 2 அல்லது 2க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்றிணைகிற போது அவர்கள் எல்லோரும் அந்த ஆரம்பத்திலே ஒன்றிணைவர்கள் கையெழுத்திட்டு அவர்கள் ஒரு சம்மத அதாவது கையெழுத்திட்டு ஒரு சில படிவங்களை அல்லது சில ஆவணங்களை கம்பெனி பதிவாளர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும். என்ன ஆவணங்கள் என்று பார்த்தால், அதாவது அவர்கள் என்னென்ன ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த கம்பெனி ஒன்றினை பதிவு செய்வதற்கு முன்னர் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால், கம்பெனிக்கு ஒரு பேரினை தெரிவு செய்தல். இந்த கம்பெனிக்கு ஒரு பேரினை தெரிவு செய்தல் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க நடைமுறையாக காணப்படுகிறது. அவ்வாறு அவர்கள் பேரினை தெரிவு செய்கின்ற போது உண்மையிலே என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த கம்பெனியினுடைய பேர் ஏற்கனவே இருக்கின்ற கம்பெனிகளுடைய பேரினை ஒத்ததாகவோ அல்லது அதனோடு இசைவானதாகவோ காணப்படாது இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்லுவோமாக இருந்தால், XYZ பிரைவேட் லிமிடெட் என்கின்ற ஒரு கம்பெனி இருக்குமாக இருந்தால், நான் திருப்பி இன்னொரு கம்பெனியை உருவாக்க முடியாது XYZ கம்பெனி என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே அந்த பேர் காணப்படுகிறது. ஆகவே அவர்கள் அதற்கு சில நடைமுறைகள் இருக்கிறது. என்னென்னு சொன்னால், ஒரு விண்ணப்ப படிவத்தை தயாரிப்பதன் மூலமாக தங்களுடைய
எதிர்பார்க்கின்ற பேரை அவர்கள் கம்பெனி பதிவாளர் திணைக்களத்திலே கொடுத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதை தேடி அதாவது தெரிவு செய்து சரிபார்த்து சொல்வார்கள் இந்த பேர் ஏற்கனவே இருக்கின்ற பேரா இல்லையா என்று சொல்லி. அவ்வாறு அது ஒரு இல்லாத ஏற்கனவே இருக்கின்ற கம்பெனியாக பதிவு செய்கின்ற ஒரு கம்பெனியுடைய பேரோடு ஒத்ததாக இருக்கக்கூடாது. ஆகவே என்னன்னு சொன்னால் தொடக்கத்திலே இணைகின்ற அந்த பங்குதாரர்கள் ஒரு பிரகடனத்தை ஒப்பமிட்டு செய்து கொடுக்க வேண்டும். என்னன்னு சொன்னால் அதாவது அவர்களுடைய அறிவு கட்டிய வரையில் இந்த கம்பெனியுடைய பெயர் ஏற்கனவே இருக்கின்ற பதிவு செய்யப்பட்ட ஒரு கம்பெனியுடைய பெயரோடு ஒத்ததாக காணப்படவில்லை என்கின்ற ஒரு பிரகடனத்தை செய்து அவர்கள் கொடுக்க வேண்டும். இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம் அமைப்பு அகவிதிகள். கம்பெனியினுடைய அமைப்பு அகவிதிகள் என்பது ஒரு முக்கியத்துவம் உடையதாக காணப்படுகிறது. ஆகவே கம்பெனி ஒன்றினை பதிவு செய்கின்ற போது ஆரம்ப பங்குதாரர்கள் அந்த கம்பெனியுடைய அமைப்பு அகவிதியிலே கையொப்பமிட்டு கொடுக்க வேண்டும். அதாவது சில இடத்திலே அந்த கம்பெனியினுடைய அமைப்பு விதி தொடர்பாக கம்பெனி சட்டத்திலே ஒரு மாதிரி தரப்பட்டிருக்கிறது. அவ்வாறு கம்பெனி சட்டத்திலே தரப்பட்ட மாதிரியை விட வேறொரு மாதிரியிலே அல்லது அதற்கு மேலதிகமாக சில விடயங்களை உள்ளடக்குவதாக இருந்தால் அவ்வாறான விடயங்களுக்கு எதிராக விடயங்களுக்கு சம்மதம் தெரிவித்து இந்த ஆரம்ப பங்குதாரர்கள் கையொப்பமிட்டிருக்க வேண்டும். இந்த ஆரம்ப பங்குதாரர்களில் ஒருவரோ சிலர் கம்பெனியினுடைய பணிப்பாளராக வருவதாக இருந்தால் அவர் அதற்கு தான் கம்பெனியுடைய பணிப்பாளராக செயற்படுவதற்கு சம்மதம் தெரிவித்து ஒரு கடிதம் கொடுத்திருக்க வேண்டும். அதற்கு அப்பால் அவர்கள் கொடுக்க வேண்டிய அடுத்த ஆவணம் கம்பெனியுடைய செயலாளராக செயற்படுவதற்கு சம்மதம் தெரிவித்த ஒரு நபர் அவர் கம்பெனியினுடைய செயலாளராக தான் செயற்படுவதற்கு ஆரம்ப செயலாளராக செயற்படுவதற்கு சம்மதம் என்று தெரிவித்திருக்க வேண்டும். ஆகவே இந்த விடயங்கள் அவர்கள் முதலிலே இந்த ஆவணங்களை அவர்கள் கம்பெனி பதிவாளர்களுக்கு சமர்ப்பிக்கின்ற போது அந்த கம்பெனி பதிவாளர் அத்தகைய ஆவணங்களை பெற்றுக்கொண்டு அவர் அந்த கம்பெனியினுடைய பேரினை பதிவு செய்வார். அவ்வாறு பதிவு செய்தவுடன் அவர் அந்த கம்பெனிக்கென்று ஒரு குறிப்பிட்ட பிரத்தியோக நம்பர் ஒன்றினை ஒதுக்குவார். அந்த நம்பர், அதாவது அந்த இலக்கத்தினை அவர் எங்கேயும் அதாவது கம்பெனியினுடைய பேர்களை கம்பெனி ஒப்பந்தங்களில் ஈடுபடுகின்ற போது அல்லது கம்பெனியுடைய செயற்பாடுகளிலே அந்த கம்பெனி பேரையும் அதன் இலக்கத்தையும் அவர் கம்பெனியுடைய பங்குதாரர்கள் பாவிக்கக்கூடியதாக இருக்கும். ஆக இவ்வளவு ஆவணங்களையும் சமர்ப்பித்தவுடன் அவர் அதை பதிவு செய்வார். அதை பதிவு செய்து அந்த கம்பெனிக்கென்று ஒரு பிரத்யோகமான நம்பரை ஒன்றினை ஒதுக்குவார். அதற்கு பின்னர் என்ன செய்வார் என்று சொன்னால், இந்த கம்பெனி ஒரு பதிவு செய்யப்பட்ட கம்பெனி என்று சொல்லி அதனை உறுதிப்படுத்தி ஒரு பத்திரத்தினை வழங்குவார். சர்டிபிகேட் சொல்லக்கூடிய கம்பெனி பதிவு பத்திரம் என்று சொல்வார்கள். கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட், இன்கார்பரேஷன் சர்டிபிகேட் சொல்வார். அந்த கம்பெனி பதிவு பத்திரம் என்பது ஒருவருடைய ஒரு தனிநபருக்கு எவ்வாறு பிறப்பு சான்றிதழ் போலவோ அதை அந்த கம்பெனி பதிவு பத்திரம் என்பது ஒரு கம்பெனிக்கு மிக முக்கியத்துவம் உடையதாக காணப்படும். ஆகவே அந்த கம்பெனி பதிவு பத்திரம் ஒன்றிலே என்னென்ன விடயங்கள் காணப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், கம்பெனியுடைய பெயர், அந்த கம்பெனியுடைய இலக்கம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக இது முதலாவதாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அதாவது கம்பெனியுடைய பெயர் என்ன, கம்பெனியுடைய இலக்கம் என்னன்னு சொல்லி. இரண்டாவது விடயம், கம்பெனி எந்த திகதியிலே கூட்டுணைக்கப்பட்டது என்ற விவரம் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதாவது நாங்கள் ஒரு கம்பெனியை இன்றைக்கு துறக்கிறோம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை உண்மையா நாங்கள் இதை ஒரு நாளைக்கு துறக்கிறோம் என்று வைத்தால்
அந்த நாளைக்கு அது பதிவு செய்யப்பட்டதாக இருந்தால் அவர்கள் அந்த கம்பெனி பதிவு செய்யப்பட்டது 29 ஜூன் 2020 என்கின்ற அந்த செய்தியை அந்த திகதியை, அதாவது டேட் ஆஃப் இன்கார்பரேஷன், கம்பெனி பதிவு செய்யப்பட்ட கூட்டணைக்கப்பட்ட திகதி அந்த கம்பெனி பதிவு பத்திரத்திலே காணப்படும். மூன்றாவது விடயம், கம்பெனி எவ்வாறு பொறுப்பு வரையறுக்கப்பட்டது என்பது பற்றிய விடயம் குறிப்பிடப்படும். அதாவது இது ஒரு வரையறுக்கப்பட்ட கம்பெனியா, பொறுப்புகள் வரையறுக்கப்படாத கம்பெனிகளா, அல்லது உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனியா என்று அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்ததாக இறுதியாக அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கும், இது ஒரு தனியார் கம்பெனியா அல்லது பகிரங்க கம்பெனியா என்று குறிப்பிடப்படும். ஆக இந்த விடயங்கள் ஒரு கம்பெனியினுடைய பதிவு சான்றிதழிலே காணப்படுவதாக இருக்கும். அதாவது கம்பெனியுடைய பெயர், இலக்கம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கும். கம்பெனி எந்த திகதியிலே ஒன்றிணைக்கப்பட்டது என்று கூட்டிணைக்கப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். கம்பெனி எத்தகைய வகை கம்பெனி என்று குறிப்பிடப்படும், அதாவது அதனுடைய பொறுப்புகள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அதாவது அது ஒரு பொறுப்பு. அடுத்ததாக கம்பெனி ஒரு தனியார் கம்பெனியா அல்லவா என்ற தனியார் கம்பெனியா என்று குறிப்பிடப்பட்டது. ஆகவே இத்தகைய விடயங்கள் ஒரு கம்பெனியினுடைய பதிவு சான்றிதழிலே குறிப்பிடப்படுவதாக இருக்கும். இதற்கு மேலதிகமாக ஒரு கம்பெனியினுடைய பேரினை, நான் சொன்னேன், ஒரு கம்பெனியினை பதிவு செய்கின்ற போது அதனுடைய பேரினை தெரிவு செய்வது என்பது ஒரு முக்கியமான விடயமாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அந்த பேர் நான் ஏற்கனவே சொன்னது போல பேரினை தெரிவு செய்கின்ற போது சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கட்டுப்பாடுகள் நான் சொன்னேன் என்னன்னு சொன்னால், அது இன்னொரு கம்பெனியோடு ஒத்த பேரை கொண்டதாக இருக்கக்கூடாது என்று. அதற்கு மேலதிகமாக அந்த கம்பெனியினை தெரிவு செய்கின்ற போது, அந்த பேரினை தெரிவு செய்கின்ற போது சில சொற்களை பாவிக்க முடியாது என்று சொல்லி கம்பெனி சட்டத்திலே கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது முதலாவது கட்டுப்பாடு, சில சொற்களை அந்த பேரினுடைய பகுதியாக கொண்டிருக்க முடியாது என்று சொல்லியிருக்கு. முதலாவது விஷயம் சொல்லியிருக்கேன் சொன்னால், ஜனாதிபதி அல்லது ஜனாதிபதியின் என்கின்ற சொல்லையோ அல்லதோடு அதோடு ஒத்த அர்த்தத்தை தரக்கூடிய சொல்லையோ பாவிக்க முடியாது. அதாவது ஜனாதிபதி அல்லது ஜனாதிபதியின் அது என்றது தொடர்பாகவோ அல்லது அதனோடு சேர்ந்த அர்த்தத்தை கொண்டு தரக்கூடிய சொற்களை ஒரு கம்பெனியினுடைய பேராக பாவிக்க முடியாது. இது ஒரு கட்டுப்பாடு, கம்பெனியுடைய பேரை தெரிவு செய்கின்ற போது இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடு. இரண்டாவது விடயம் சொல்லி இருக்கேன்னு சொன்னா, ஒரு அரச அல்லது அரச திணைக்களம் என்கின்ற சொற்றொடர் அந்த 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 கம்பெனி பதிவு பேரிலே வந்திருக்க கூடாது. அரசு என்ற சொல் அந்த கம்பெனியிலே அந்த கம்பெனியுடைய பேரிலே வரக்கூடாது. அது ஒரு கட்டுப்பாடு. அல்லது அரச திணைக்களம் என்ற சொல்லும் அது அந்த கம்பெனி பேர்ல. அப்ப நாங்க பார்க்கிறோம், ஜனாதிபதி, ஜனாதிபதியின் அல்லது அதனோடு ஒத்த கருத்து தரக்கூடிய ஏனைய சொற்கள் பாவிக்க முடியாது ஒரு கம்பெனியுடைய பேரினை உருவாக்குகின்ற போது. இரண்டாவது சொல்லுகிறோம், அரச அல்லது அரச திணைக்களம் என்கின்ற சொல் ஒரு கம்பெனியினுடைய பேரோடு வர முடியாது. மூன்றாவது, கூட்டுறவு அல்லது சபைகள் என்ற சொல் வர முடியாது. கூட்டுறவு அல்லது சபை என்ற சொல் வர முடியாது. நான்காவது சொல்லப்படுகிறது, தேசிய, அரச அல்லது இலங்கை அல்லது அதனோடு இலங்கை அரசு போன்ற அதனோடு தொடர்புடைய ஏதாவது சொற்றொடர்கள் உள்வடங்க முடியாது. ஆக இத்தகைய சில கட்டுப்பாடுகளின் அடிப்படையாக கொண்டுதான் ஒரு கம்பெனியினுடைய பேரினை தெரிவு செய்ய முடியும்.
இவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி தன்னுடைய பேரினை மாற்றுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. பொதுவாக தனிநபர்கள் கூட தங்களுடைய பேரினை மாற்றுவதுண்டு. அவ்வாறு தனிநபர்கள் பேரினை மாற்றுவதைப் போல கம்பெனிகள் தங்களுடைய பேரினை காலத்து காலம் மாற்றுவதற்கு அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அனுமதி அளிக்கப்பட்டதை அடிப்படையாக கொண்டு அவர்கள் என்ன செய்ய வேண்டுமாக இருந்தால் ஒரு விசேட தீர்மானத்தினை நிறைவேற்றுவதன் மூலமாக அதை அந்த தீர்மானத்தை நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை கம்பெனி பதிவாளர்களுக்கு அனுப்பி வைப்பதன் மூலம் அவர்கள் அந்த கம்பெனியுடைய பேர் மாற்றத்தை கூற முடியும். அவ்வாறு அவர்கள் பேர் மாற்றுவார்களாக இருந்தால் அவர்கள் அந்த பேர் மாற்றம் செய்ய வேண்டுமாக இருந்தால் அவர்கள் அது பற்றி 30 அந்த அவ்வாறு அனுப்பிய தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள் ஒரு ஒரு பப்ளிக் நோட்டீஸ், அதாவது பொதுமக்கள் அறிவித்தல் ஒன்றை விடுக்க வேண்டும். நாங்கள் இவ்வாறு பேர் மாற்றம் ஒன்றை செய்ய போகிறோம். அவ்வாறு பேர் மாற்றப்பட்டது பின்னர் அந்த புதிய பேர் மாற்றப்பட்டு 20 நாட்களுக்குள் பொதுமக்களுக்கு அறியப்படுத்தப்பட வேண்டும். இவ்வாறு இந்த பேர் மாற்றம் தொடர்பாக சில நடைமுறைகள் காணப்படுகிறது. இது தவிர வேறு சில விடயங்களும் காணப்படுகிறது. அதாவது கம்பெனியினுடைய பெயரும் நம்பரும் எந்தெந்த விடயங்களிலே உள்ளடக்கலாம் அல்லது உள்ளடக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயங்கள் தொடர்பாகவும் கம்பெனி சட்டம் வரையறுத்திருக்கிறது. முதலாவது விடயம், கம்பெனி அதனுடைய கடித தலைப்புகளிலே இந்த கம்பெனியுடைய பேரையும் அதனுடைய நம்பரையும் அது இலக்கத்தினையும் அது குறிப்பிட்டு கொள்ள முடியும். அதுக்கடுத்தபடியாக கம்பெனி சில அறிவித்தல்களை வழங்குகின்ற போது, பொதுமக்களுக்கு அறிவித்தல்களை வழங்குகின்ற போது அல்லது சில வெளியீடுகளை செய்கின்ற போது அந்த கம்பெனி ஏதாவது அந்த கம்பெனி தன்னுடைய பெயரையும் இலக்கத்தையும் பாவிச்சு கொள்ள முடியும். அதைவிட கம்பெனி தன்னுடைய உத்தரவாத பத்திரங்களிலே அல்லது பிணையங்களை விநியோகிக்கின்ற போது அல்லது மாற்றுண்டியல்களை விநியோகிக்கின்ற போது அல்லது தன்னுடைய காசோலைகளிலே தன்னுடைய பேரையும் நம்பரையும் பாவித்து கொள்ள முடியும். அதைவிட கம்பெனி தன்னுடைய வேறு ஏதாவது ஒரு சட்டபூர்வமான ஆவணங்களினை வழங்குகின்ற போது, அவ்வாறு சட்டபூர்வமான ஆவணங்களிலே தன்னுடைய பேரினையும் அல்லது சட்டபூர்வமான ஒப்பந்தங்களிலே ஈடுபடுகின்ற போது அல்லது ஆவணங்களை வழங்குகின்ற போது அதிலே தன்னுடைய பேரையும் நம்பரையும் இலக்கத்தையும் குறிப்பிட வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் கம்பெனிக்கு ஒரு சீல் இருக்கிறது, கம்பெனி சீல் என்று சொல்வார்கள். அந்த இலச்சினையிலே கம்பெனி இலச்சினையிலே சீல் இலச்சினையிலே கம்பெனி தன்னுடைய பேரையும் இலக்கத்தையும் குறித்திருத்தல் வேண்டும். இதுதான் ஒரு கம்பெனியினுடைய பெயர்கள் குறிப்பிடக்கூடிய சந்தர்ப்பமாக காணப்படுகிறது. இந்த கம்பெனியினுடைய பெயர்களை குறிப்பிடக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாங்கள் இன்னொரு விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு கம்பெனி தன்னுடைய பதிவு செய்யப்பட்ட அலுவலகத்தில், அதாவது ஒரு கம்பெனிக்கு பல்வேறுபட்ட அலுவலகங்கள் காணப்படலாம். உதாரணமாக எக்ஸ் என்ற கம்பெனி, ஏபிசி என்ற கம்பெனி எடுத்தால் அந்த ஏபிசி என்ற கம்பெனி பல்வேறுபட்ட அலுவலகங்களை கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த கம்பெனி தன்னுடைய பதிவு நோக்கத்துக்காக தன்னுடைய பதிவு நோக்கங்களுக்காக அல்லது அதாவது தன்னுடைய கடித தொடர்புகளுக்காக அல்லது பதிவு நோக்கத்துக்காக சில பதிவு செய்யப்பட்ட அலுவலகம் என்ற முகவரி ஒன்றை கொடுத்திருக்க வேண்டும்.
இது அதனுடைய தலைமைச் செயலகமாகவும் இருக்கலாம் அல்லது வேறு ஒன்றாகவும் இருக்கலாம். அதாவது கம்பெனி ஒன்றினை பதிவு செய்வதற்காக கம்பெனி பதிவாளருக்கு ஆவணங்களை கொடுக்கின்ற போது அந்த கம்பெனி தன்னுடைய பதிவு செய்யப்பட்ட அலுவலகமாக ஒரு முகவரியினை கொடுக்க வேண்டும். அந்த முகவரியிலே அந்த கம்பெனியுடைய பதிவு செய்யப்பட்ட அலுவலகம் காணப்பட வேண்டும். இது கம்பெனி சட்டத்திலே விதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தேவைப்பாடு. இவ்வாறான இந்த கம்பெனியுடைய பதிவு செய்யப்பட்ட அலுவலகத்திலே அது தன்னுடைய பேரையும் அதனுடைய பதிவு அந்த இலக்கத்தினை கம்பெனி தன்னுடைய பதிவு செய்யப்பட்ட பேரையும் இலக்கத்தையும் காட்சிப்படுத்த வேண்டும், மிக தெளிவாக காட்சிப்படுத்த வேண்டும் என்று கம்பெனி சட்டம் குறிப்பிடுகிறது. ஆக இது ஒரு கம்பெனி சட்டத்திலே காணப்படக்கூடிய ஒரு தேவைப்பாடாக காணப்படுகிறது. ஆகவே இதுதான் இந்த கம்பெனியுடைய பேர் தொடர்பான விடயங்களாக காணப்படுகிறது. கம்பெனியுடைய பேர் கம்பெனியுடைய பேர்கள் தொடர்பாக இதைவிட வேறு சில தேவைப்பாடுகளும் காணப்படுகின்றன. அதாவது கம்பெனிகளை நீங்கள் பார்க்கின்ற போது பொதுவாக வரையறுக்கப்பட்ட கம்பெனி என்றுதான் தொடங்கப்படும். இது ஒரு சட்டத்தினுடைய தேவைப்பாடு. ஒரு வரையறுக்கப்பட்ட கம்பெனியாக இருந்தால் அந்த கம்பெனி தன்னுடைய பேருடன் வரையறுக்கப்பட்ட என்ற சொல்லினை இணைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது வானா கோடு தூணா என்று சொல்லி இறுதியிலே சேர்க்க வேண்டும். உதாரணத்துக்கு XY கம்பெனி என்று சொன்னால் அது ஒரு வரையறுக்கப்பட்ட கம்பெனியாக இருந்தால் வரையறுக்கப்பட்ட XY கம்பெனி என்று பெயரிட வேண்டும். வரையறுக்கப்பட்ட கம்பெனியிலே நாங்கள் ஒன்று பார்த்தோம், தனியார் கம்பெனிகள். ஆக தனியார் கம்பெனிகள் தங்களை விசேடமாக காட்டுவதற்காக வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி என்று குறிப்பிடப்பட வேண்டும். உதாரணமாக XY கம்பெனி என்று அதாவது தனியார் என்பது அடைப்புக்குறிக்குள் குறிப்பிடப்பட்டதாக இருக்க வேண்டும். உதாரணமாக XY கம்பெனி என்பது ஒரு தனியார் கம்பெனி என்று எடுத்து ABC கம்பெனி தனியார் கம்பெனி என்று எடுத்துக்கொள்வோமே. ஆகவே வரையறுக்கப்பட்ட தனியார் அடைப்புக்குறிக்குள் தனியார் ABC கம்பெனி என்று போட வேண்டும். அதாவது வரையறுக்கப்பட்ட தனியார் ABC கம்பெனி என்று போடப்பட்டிருக்க வேண்டும். அல்லது இறுதியிலே தனி என்ற சொல்லை வரையறுக்கப்பட்ட XY தனி லிமிடெட் என்று தனி என்று போடப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே இது ஒரு வரையறுக்கப்பட்ட கம்பெனியினுடைய ஒரு தேவைப்பாடு என்று சொன்னால் அந்த கம்பெனி வரையறுக்கப்பட்ட என்ற சொல்லினை சேர்த்து கொள்வதாக இருக்க வேண்டும். இது முதலாவது விடயம். இதிலே வரையறுக்கப்பட்ட என்று சொல்ல வேண்டும். தனியார் கம்பெனியாக இருந்தால் தனியார் வரையறுக்கப்பட்டது என்ற சொல்லு சேர்த்திருக்க வேண்டும். அப்ப நாங்கள் பார்க்கின்ற போது சில கம்பெனிகள் PLC என்ற பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும். பொதுவாக நீங்கள் எங்கே பார்க்கலாம் என்று சொன்னால் இந்த PLC என்ற எழுத்தை எங்கே பார்க்கலாம் என்று சொன்னால் பங்குச்சந்தையிலே கொழும்பு பங்குச்சந்தையிலே பட்டியல் படுத்தப்பட்ட கம்பெனிகள் பொதுவாக இந்த PLC என்ற சொல்லினை சேர்த்திருப்பார்கள். இது தொடர்பாக கம்பெனி சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி ஒன்று
பங்குச்சந்தையில் நிரல்படுத்தப்பட்டிருக்குமாக இருந்தால் அந்த கம்பெனிகள் தங்களுடைய பேரிலே பகிரங்க வரையறுக்கப்பட்ட கம்பெனி என்று சேர்த்து கொள்ள வேண்டும். பிஎல்சி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, பகிரங்க வரையறுக்கப்பட்ட கம்பெனி என்று அவை சேர்த்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் 3 விதமான தேவைப்பாடுகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. முதலாவது தேவைப்பாடு, கம்பெனி தன்னுடைய பொறுப்புகளை வரையறுக்கப்பட்ட கம்பெனியாக இருந்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி என்ற சொல்லு சேர்க்கப்பட வேண்டும். இரண்டாவது விடயம், இது தனியார் கம்பெனியாக இருந்தால் வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி என்ற சொல்லு அந்த பேருடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மூன்றாவது விடயம் என்னென்று சொன்னால், அது ஒரு பகிரங்க, அதாவது கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையத்திலே பட்டியல் நிரல்படுத்தப்பட்ட கம்பெனியாக இருக்குமாக இருந்தால் அவை பகிரங்க வரையறுக்கப்பட்ட பகிரங்க கம்பெனி என்று தன்னுடைய பேருடன் சேர்த்து கொள்ள வேண்டும். இவ்வளவுதான் ஒரு கம்பெனியினுடைய பெயர் தொடர்பான விடயங்களாக காணப்படுகின்றன. இதற்கு அப்பாலே நாங்கள் இதிலே உண்மையிலே இன்னும் பல விடயங்கள் காணப்படுகின்றன. நாங்கள் அதற்கு முன்னர் 2 விடயங்களை மிக சுருக்கமாக பார்க்கலாம். அமைப்பு அகவிதிகள். ஒரு கம்பெனியினுடைய பதிவின் போது அல்லது ஒரு கம்பெனியுடைய செயற்பாட்டிலே பதிவிலே அமைப்பு அகவிதிகள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாக காணப்படுகிறது. இந்த அமைப்பு அகவிதிகள் தான் கம்பெனியுடைய செயற்பாடு பற்றி பல்வேறு விளக்கங்களை தருவதாக காணப்படுகிறது. இந்த அமைப்பு அகவிதியிலே 3 விடயங்கள் பிரதானமாக குறிப்பிடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கம்பெனி சட்டத்தில். முதலாவது, கம்பெனியுடைய நோக்கம் என்ன என்று குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். அமைப்பு அகவிதியிலே கம்பெனியுடைய நோக்கம் என்னென்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது, கம்பெனியினுடைய அதாவது கம்பெனியுடைய பங்குதாரர்களுடைய உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன என்பது பற்றியும் அமைப்பு அகவிதிகள் குறிப்பிட்டிருத்தல் வேண்டும். மூன்றாவது, கம்பெனியுடைய முகாமைத்துவம், நிர்வாகம் பற்றிய விடயங்கள் அமைப்பினுடைய அகவிதியிலே குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். ஆக ஒரு கம்பெனியினுடைய அமைப்பு விதியிலே 3 விடயங்கள் குறிப்பிடப்பட வேண்டும் என்று சொல்லி கம்பெனி சட்டம் வலியுறுத்துகிறது. பிரதானமாக குறிப்பிடப்பட வேண்டும் என்று சொல்லி கம்பெனி சட்டம் வலியுறுத்துகிறது. முதலாவது, கம்பெனியுடைய நோக்கம் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது, கம்பெனி பங்குதாரர்களுடைய கடமைகள் மற்றும் உரிமைகள் பற்றி குறிப்பிடப்பட வேண்டும். மூன்றாவதாக, கம்பெனியுடைய முகாமைத்துவம் மற்றும் நிர்வாகம் பற்றி குறிப்பிடப்பட்டிருத்தல் வேண்டும். உண்மையிலே இந்த கம்பெனி பங்குதாரர்களுடைய உரிமைகள், கடமைகள் என்ன என்பது பற்றி நாங்கள் தொடர்ந்து வருகின்ற வகுப்புகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். கம்பெனி அமைப்பு அகவிதியிலே கம்பெனியினுடைய அமைப்பு அகவிதியானது ஒரு கம்பெனியினுடையதும் அதனுடைய பங்குதாரர்களுடையது இடையிலான தொடர்புகளை கட்டுப்படுத்துவதாக அல்லது வரையறுப்பதாக அதனுடைய விதிகள் காணப்படுகின்றன. அதாவது ஒரு கம்பெனியினுடைய பங்குதாரர்களுக்கும் அந்த கம்பெனிக்கும் எவ்வாறான தொடர்புகள் அல்லது எவ்வாறான உறவுகள் காணப்படுகின்றன என்பது பற்றி இந்த கம்பெனியினுடைய அமைப்பு அகவிதி குறிப்பிடுவதாக காணப்படுகிறது. பொதுவாக ஒரு கம்பெனியுடைய அமைப்பு அகவிதியிலே அந்த கம்பெனியுடைய பங்குகள் பற்றிய விவரங்கள், அது
அந்த கம்பெனியுடைய பங்குகள் எவ்வாறு வழங்கப்பட வேண்டும், அந்த கம்பெனியுடைய பங்கு விதி, அதாவது கம்பெனியுடைய பங்கு பதிவேடுகள் எவ்வாறு பேணப்பட வேண்டும், அல்லது கம்பெனி பங்கு தொடர்பான கம்பெனியினுடைய பங்கு பத்திரங்கள் எவ்வாறு காணப்படும் என்பது தொடர்பான விடயங்கள் அந்த ஒரு கம்பெனியுடைய அமைப்பு விதியிலே குறிப்பிடப்பட்டிருக்கு. அதற்கு மேலதிகமாக ஒரு கம்பெனியுடைய அமைப்பு விதியிலே கம்பெனியுடைய கூட்டங்கள் எவ்வாறு நடத்தப்பட முடியும், அந்த கூட்டங்களிலே காணப்படக்கூடிய ஆண்டு பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது விசேட பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, அத்தகைய கூட்டங்கள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும், அந்த கூட்டங்களுடைய கூட்டறிக்கைகள் எவ்வாறு சமர்ப்பிக்கப்பட வேண்டும், அந்த கூட்டத்திலே யார் தலைவராக பதவி வகிக்க வேண்டும், அந்த கூட்டத்தினுடைய கோரம், அதாவது ஆக குறைந்தது எத்தனை பேர் கலந்து கொள்ளப்பட வேண்டும், இவ்வாறான சந்தர்ப்பத்திலே இவ்வாறான கூட்டங்களை கூட்டலாம், அந்த கூட்டத்திலே யாராருக்கு வாக்களிக்கக்கூடிய தகுதியுண்டு என்பது போன்ற விடயங்கள் ஒரு பங்கின் ஒரு அமைப்பு அகவிதியிலே உள்ளடக்கப்பட்டிருக்கும். அதற்கு அடுத்தபடியாக ஒரு அமைப்பு அகவிதியிலே ஒரு கம்பெனியினுடைய பணிப்பாளர்கள் எவ்வாறு நியமிக்கப்படுகிறார்கள், அதாவது எவ்வாறு கம்பெனியுடைய ஒரு செயற்பாட்டிலே கம்பெனி பணிப்பாளர்களுடைய செயற்பாடு என்பது முக்கியத்துவமுடையதாக காணப்படுகிறது. கம்பெனியுடைய பணிப்பாளர்களுடைய செயற்பாடு தான் அந்த கம்பெனியுடைய செயற்திறனை நிர்வகிப்பதாக, அதாவது தீர்மானிப்பதாக காணப்படுகிறது. அந்த அடிப்படையிலே ஒரு கம்பெனியுடைய பணிப்பாளர்களை எவ்வாறு நியமிக்கலாம், இத்தகைய சந்தர்ப்பத்தை அவரை நாங்கள் விலக்க முடியும். அதாவது ஒரு பங்குதாரர்கள் இத்தகைய சந்தர்ப்பத்திலே ஒரு பணிப்பாளர்களை விலக்கிக் கொள்ள முடியும். ஒரு பணிப்பாளருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்னென்ன, ஒரு பணிப்பாளருக்கு காணப்படக்கூடிய கடமைகள் என்னென்ன, அவர் அந்த ஒரு பணிப்பாளர் கம்பெனியினுடைய கூட்டங்களிலே என்னென்ன நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது தொடர்பான விடயங்களும் அந்த ஒரு 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 அமைப்பகவிதியிலே குறிப்பிடப்பட்டிருக்கும். இதற்கு மேலதிகமாக கணக்குகள் பற்றியும் கணக்காய்வு பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்கே உண்மையிலே என்று சொன்னால் ஒரு கம்பெனியை பொறுத்தவரையில் அந்த கம்பெனியினுடைய பங்குதாரர்களும் அதை நிர்வகிப்பவர்களும் வேறு வேறு தரப்பினர்களாக காணப்படுவார்கள். தனியார் கம்பெனிகளை பொதுவாக அப்படி அல்ல, ஆனால் பொது கம்பெனிகளை பொறுத்தவரையில் அதனுடைய பங்குதாரர்கள் ஒரு தரப்பினராகவும் அதனை நிர்வகிப்பவர்கள் இன்னொரு தரப்பினராகவும் காணப்படுவார்கள். அவ்வாறான சந்தர்ப்பத்திலே பங்குதாரர்களுக்கு முறைப்படி வெளிப்படைத்தன்மையாக அவர்களுடைய போட்ட முதலுக்கு, அவர்களுடைய போட்ட முதலீட்டுக்கு தேவையான அளவு இலாபம் பெறப்பட்டிருக்கிறதா என்பது பற்றியும், அந்த முதலீடு பாதுகாப்பாக உள்ளதா என்பது பற்றியும் தெரிந்து கொள்ளும் முகமாக ஒரு முறையாக கணக்குகள் அறிக்கையிடப்பட வேண்டும். ஆகவே இது தொடர்பான விடயங்களினை எவ்வாறு கணக்குகள் பேணப்பட வேண்டும், அதாவது கணக்குகள் எவ்வாறு பிரசுரிக்கப்பட வேண்டும், அதாவது பங்குதாரருக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும், அந்த கணக்குகளை சரிபார்ப்பதற்காக எவ்வாறு கணக்காய்வாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பது போன்ற விடயங்களும் அமைப்பு அகவிதியிலே சொல்லப்பட்டிருக்கும். அதற்கு மேலதிகமாக ஒரு அமைப்பு அகவிதியிலே ஒரு எவ்வாறு பணிப்பாளர் நியமனம் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுபோல கணக்காய்வாளர்களுடைய நியமனம் தொடர்பாகவும் அமைப்பு அகவிதி குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். அது மிகவும் முக்கியமானது ஒன்றாகும். ஏனென்று சொன்னால் கம்பெனியினுடைய செயலாளர் எவ்வாறு நியமிப்பது, எத்தகைய சந்தர்ப்பத்திலே கம்பெனியுடைய செயலாளர் அதாவது நீக்கப்படுவார்,
ஒரு கம்பெனியுடைய செயலாளருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்னென்ன, அவருடைய கடமைகள் என்ன, கூட்டங்கள் தொடர்பாக அவர் செய்ய வேண்டிய செய்கை, அவர்கள் ஆற்ற வேண்டிய விடயங்கள் என்ன என்பது தொடர்பாகவும் ஒரு அமைப்பு அகவிதியிலே குறிப்பிடப்பட்டது. இதற்கு மேலதிகமாக அமைப்பு அகவிதியிலே வேறு பல்வேறு விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக பங்குதாரர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் பற்றியும், என்னென்ன வகையான ஆவணங்களை கம்பெனி பேண வேண்டும் என்பது பற்றியும், இது அதாவது கம்பெனி ஏதாவது காப்புறுதி செய்ய வேண்டுமா என்பது பற்றியும், அதனுடைய கம்பெனியுடைய பேர் போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆகவே ஒரு கம்பெனியிலே நான் குறிப்பிட்ட போல ஒரு கம்பெனியுடைய அமைப்பு அகவிதியிலே பொதுவாக பங்குகள், பங்கு வழங்கல்கள் தொடர்பான விடயங்கள், பங்குதாரர்களுடைய கூட்டங்கள் அது தொடர்பான விடயங்கள், கம்பெனியுடைய பணிப்பாளர்கள் அவர்களுடைய நியமனம், அவர்களுடைய விலக்கல்கள், அவர்களுடைய அதிகாரங்கள், அவர்களுடைய கடமைகள் என்பது தொடர்பான விடயங்கள் பற்றியும், ஒரு கம்பெனியினுடைய செயலாளர்களுடைய அமைப்பு, நியமனம், விலக்குதல், அவருடைய அதிகாரம், கடமைகள், அவர் எவ்வாறு கூட்டத்தில் என்ன விடயங்களை செயல்முறைகளை செய்ய வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்பது தொடர்பான விடயங்கள் பற்றியும், அதற்கு அடுத்தபடியாக கம்பெனி ஒன்றினுடைய கணக்குகள் பற்றியும், கணக்காய்வாளர்கள் பற்றியும், அந்த கணக்காய்வாளர்களை எவ்வாறு நியமிப்பது என்பது பற்றியும், கணக்குகள் எவ்வாறு பங்குதாரர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பது பற்றியும், அதற்கு மேலதிகமாக இந்த கம்பெனியினுடைய பல்வேறு சிறு சிறு விடயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கும். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக மிக முக்கியமாக இந்த கம்பெனி ஒன்று கலைக்கப்படுமாக இருந்தால் இந்த கம்பெனி எவ்வாறு கலைக்கப்பட வேண்டும், ஒடுக்கப்பட வேண்டும் என்பது பற்றியும் இந்த கம்பெனியுடைய அமைப்பு அகவிதியில் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆக கம்பெனியினுடைய அமைப்பு அகவிதி என்பது ஒரு கம்பெனிக்கு மிக முக்கியமான ஒரு ஆவணமாக காணப்படுகிறது. இந்த ஆவணம் கம்பெனி பதிவு செய்யப்படுகின்ற போது கொடுக்கப்பட வேண்டிய ஒன்றாக காணப்படுகிறது. நான் நினைக்கிறேன் இதனோடு அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த கம்பெனியினுடைய பங்குதாரர்களை பற்றிய விடயங்களும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள், கடமைகள் பற்றிய விடயங்களும் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறோம். ஆனால் என்னென்று சொன்னால் உண்மையிலே நான் இதனோடு இந்த வகுப்பை நிறைவு செய்து கொண்டு இதனுடைய மிகுதி பகுதியை அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு முன்னர், நிறைவு செய்வதற்கு முன்னர் நான் இதை இன்றைய வகுப்பிலே அதாவது நாங்கள் கலந்துரையாடிய விடயங்களை தொகுப்பவனாக இருந்தால், நாங்கள் தொடக்கத்திலே அதாவது நிதியியல் நிறுவனங்கள் என்றால் என்ன, நிதியியல் நிறுவனங்கள் ஏன் ஒரு பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் பெறுகின்றது என்பது பற்றி பார்த்தோம். பிறகு நிதியியல் நிறுவனத்தினுடைய பிரதான செயற்பாடுகள் பற்றி பார்த்தோம். பிறகு ஒரு நிதியியல் நிறுவனத்துடைய முகாமைத்துவம் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது, அது ஏன் மற்ற நிறுவனங்களை காட்டிலும் ஒரு வேறுபாடுடையதாக காணப்படுகிறது என்பது பற்றி பார்த்தோம். பிறகு அது ஒரு அதாவது இந்த இன்றைய பாடத்தினுடைய ஒரு அறிமுகமாக பார்த்தோம். அதற்கு பிறகு நாங்கள் என்ன செய்தோம் என்று சொன்னால், இந்த ஒரு கம்பெனிகளை எவ்வாறு பதிவு செய்வது, அவ்வாறு பதிவு செய்கின்ற போது அது என்னென்ன வகையான கம்பெனிகளாக நாங்கள் பதிவு செய்யலாம், லிமிட்டட் வரையறுக்கப்பட்ட கம்பெனி, உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி, வரையறுக்கப்படாத கம்பெனி போன்ற பல்வேறு விடயங்களை பார்த்தோம். பிறகு தனியார் கம்பெனி என்றால் என்ன, தனியார் கம்பெனியினுடைய தேவைப்பாடுகள் என்ன என்று பார்த்து அதனை தொடர்ந்து உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனிகளை பற்றி நாங்கள் பார்த்தோம். அதனை தொடர்ந்து நாங்கள் ஒரு கம்பெனி ஒன்று பதிவு செய்கின்ற போது என்னென்ன நடைமுறைகள் செய்ய வேண்டும், அதனுடைய பெயர்களை தெரிவு செய்கின்ற போது என்னென்ன விடயங்கள் இருக்கின்றன, எவ்வாறான கட்டுப்பாடுகள் காணப்படுகின்றன என்றது பற்றியும், ஒரு கம்பெனியுடைய பேரினை என்னென்ன வரையறுக்கப்பட்ட பதம் எவ்வாறு பாதிக்கப்பட வேண்டும் என்பது பற்றியும் நாங்கள் பார்த்தோம். அதற்கு பிறகு நாங்கள் இறுதியாக ஒரு கம்பெனியினுடைய அமைப்பு அகவிதிகள் பற்றியும், இந்த கம்பெனியுடைய அமைப்பு அகவிதியிலே
சொல்லி இருக்கக்கூடிய விடயங்களை பற்றி நாங்கள் இங்கே பார்த்திருந்தோம். அதாவது என்னென்ன விடயங்கள் பிரதானமாக அமைப்பு விதி என்ன விடயங்களை வழங்குகிறது, பொதுவாக கம்பெனியுடைய நோக்கம், அதனுடைய பங்குதாரருடைய உரிமைகள், கடமைகள், முகாமைத்துவம் என்பது பற்றி பொதுவான விடயங்கள் வழங்குகிறது என்று பார்த்து அதனுடைய ஒரு உள்ளடக்கம், கம்பெனியினுடைய அமைப்பு அகவிதியிலே என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன, பங்கு வழங்கல் தொடர்பான விடயங்கள், பங்குதாரருடைய கூட்டம் தொடர்பான விடயங்கள், பணிப்பாளர் நியமனம் விலக்கல் தொடர்பான விடயங்கள், செயலாளர் கம்பெனி செயலாளரோடு தொடர்புடைய விடயங்கள், கம்பெனி கணக்குகள் தொடர்பான விடயங்கள் போன்ற என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். அவை இதுதான் இன்றைய கிளாஸிலே இன்றைய வகுப்பிலே நாங்கள் கலந்துரையாடிய விடயமாக இருக்கும். நான் நினைக்கிறேன் அடுத்த வகுப்பிலே நாங்கள் கம்பெனியினுடைய பங்குதாரர்கள் தொடர்பாக அவர்களுக்கு என்ன உரிமைகள் காணப்படுகின்றன, அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் என்ன, அவர்கள் என்ன விடயங்களை செய்து கொள்ளலாம் என்பது பற்றிய விடயங்களை அடுத்த வகுப்பிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இதோட இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.